जानकीकान्तस्मरणं जय जय राम राम हर नमः पार्वती पतये हर हर महादेव राजराजेश्वरी पराशक्ति जगन्माता की जय कुंडलिका वरदे हरि विठ्ठल माऊली ज्ञानेश्वर महाराज की जय जगद्गुरु तुकाराम महाराज की आंजनेय स्वामी की सद्गुरु ज्ञानानंद भगवान की भारत माता की ಏನುದನ್ಯಳೋ ಲಕುಮಿ ಎಷ್ಟು ಮಾನ್ಯಳೋ ಏನುದನ್ಯಳೋ ಲಕುಮಿ ಎಷ್ಟು ಮಾನ್ಯಳೋ ಏನುದನ್ಯಳೋ ಲಕುಮಿ ಎಷ್ಟು ಮಾನ್ಯಳೋ ಏನುದನ್ಯಳೋ ಲಕುಮಿ ಎಷ್ಟು ಮಾನ್ಯಳೋ ಸಾನುರಾಗದಿಂದ ಹರಿಯತಾನ ಸೇವ ಮಾಡುತ್ತಿಗಳು ಸಾನುರಾಗದಿಂದ ಹರಿಯತಾನೆ ಸೇವ ಮಾಡುತ್ತಿಗಳು ಏನುದನ್ಯಳೋ ಲಕುಮಿ ಎಷ್ಟು ಮಾನ್ಯಳೋ ಕೋಟಿ ಕೋಟಿ ಭೃತ್ಯರಿರಲು ಕಾಟಕಾಂಬರನ ಸೇವೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಭೃತ್ಯರಿರಲು ಹಾಟಕಾಂಬರನ ಸೇವೆಯ ಇಲ್ಲದೆ ಮಾಡಿ ಪೂರ್ಣ ನೋಡದಿಂದ ಸೇವಿಸುವಳು ಸಾಟಿ ಇಲ್ಲದ ಮಾಡಿ ಪೂರ್ಣ ನೋಡದಿಂದ ಸೇವದಿಗಳು ಏನುದನ್ಯಳೋ ಲಕುಮಿ ಎಷ್ಟು ಮಾನ್ಯಳೋ ಛತ್ರ ಚಾಮರ ವ್ಯಜನ ಪರ್ಯಂಗ ಛತ್ರ ಚಾಮರ ವ್ಯಜನ ಪರ್ಯಂಗ ಚಾಮರ ವ್ಯಜನ ಪರ್ಯಂಕ ಪಾತ್ರ ರೂಪದಲ್ಲಿ ನಿಂದು ಪಾತ್ರ ರೂಪದಲ್ಲಿ ನಿಂದು ಚಿತ್ರಚರಿತನಾದ ಹರಿಯ ಚಿತ್ರಚರಿತನಾದ ಹರಿಯ ಚಿತ್ರಚರಿತನಾದ ಹರಿಯ ಚಿತ್ರಚರಿತನಾದ ಹರಿಯ ನಿತ್ಯ ಕಾಲದಿ ಸೇವಿಸುವಳು ನಿತ್ಯ ಕಾಲದಿ ಸೇವಿಸುವಳು ಚಿತ್ರಚರಿತನಾದ ಹರಿಯ ನಿತ್ಯ ಕಾಲದಿ ಸೇವಿಸುವಳು ಏನುದನ್ಯಳೋ ಲಕುಮಿ ಎಷ್ಟು ಮಾನ್ಯಳೋ ಸರ್ವಸ್ಥಲ ದಿವ್ಯಾಪ್ತನಾದ ಸರ್ವಸ್ಥಲ ದಿವ್ಯಾಪ್ತನಾದ ಸರ್ವದೋಷರಹಿತನಾದ ಸರ್ವದೋಷರಹಿತನಾದ ಸರ್ವವಂದ್ಯ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸರ್ವವಂದ್ಯ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸರ್ವವಂದ್ಯ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸರ್ವವಂದ್ಯ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸರ್ವಕಾಲದಿ ಸೇವಿಸುವಳು ಸರ್ವಕಾಲದಿ ಸೇವಿಸುವಳು ಸರ್ವವಂದ್ಯ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸರ್ವಕಾಲದಿ ಸೇವಿಸುವಳು ಏನುದನ್ಯಳೋ ಲಕುಮಿ ಎಷ್ಟು ಮಾನ್ಯಳೋ ಏನುದನ್ಯಳೋ ಲಕುಮಿ ಎಷ್ಟು ಮಾನ್ಯಳೋ
லக்ஷ்மி மாம் பாகி லக்ஷ்மி மாம் பாகி லக்ஷ்மி மாம் பாகி மகாலக்ஷ்மி மாம் பாகி லக்ஷ்மி மாம் பாகி மகாலக்ஷ்மி மாம் பாகி லக்ஷ்மி மாம் பாகி மகாலக்ஷ்மி மாம் பாகி அஷ்டலக்ஷ்மி மாம் பாகி வரலக்ஷ்மி மாம் பாகி அஷ்டலக்ஷ்மி மாம் பாகி வரலக்ஷ்மி மாம் பாகி அஷ்டலக்ஷ்மி மாம் பாகி தைரியலக்ஷ்மி மாம் பாகி அஷ்டலக்ஷ்மி மாம் பாகி தைரியலக்ஷ்மி மாம் பாகி महालक्ष्मी माता की जय. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये. सद्गुरुनाथ महाराज की जय, समस्त साधु मंडल की जय, भारत माता की जय, पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय. தெய்வ சாது அப்படிங்கிறதுல அவரோட லட்சணங்கள்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். அதை கலெக்டிவாக போட்டதுலேருந்து இந்த சரித்திரத்துக்கு சூட்டார விஷயங்களாக நான் சொல்கிறேன். சோதனையில் பகவானாலேயே மீட்கப்படுபவர் தெய்வ சாது. புரந்தரதாசருக்கு என்னென்ன லிங்க் வருதுன்றது நீங்கள் பார்க்கலாம். அடியார்களை தெய்வம் போல பாவிப்பவரும் தெய்வ சாது. அடியார்கள் எல்லாமே அதுதான் சொல்லியிருக்கு சம்பிரதாயமே. வைதிகாலும் பாகவதாலும் அவள்கிட்ட வேதம் இருக்குது, இவாள்கிட்ட நாமம் இருக்குது. அதனால் அவள் பகவானாகவே பாவிக்கிறது தான் நமக்கு வழக்கம். ஏற்ற பணியை சோதனையிலும் கைவிடாதவர் தெய்வ சாது. நாம பிரச்சாரம் பண்ணேன், தேசம் பூரா அலைஞ்சார். சில இடங்களில் உஞ்சிவர்த்தி கட்சத்தை கிடச்சிருக்கும், சில இடத்துல கிடச்சிருக்காது. சில இடத்துல எத்தனையோ கடுமையான சோதனைகள் இருந்திருக்கலாம், அவரை வச்சிருக்கலாம், திட்டிருக்கலாம். சரித்திரத்தில் அவருடைய எல்லா சம்பவங்களும் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. 30 வயசில் அவருக்கு ஞான வைராக்கியம் வந்தது. 80 வயசில் சித்தியானார். 50 வருஷ காலம் தேச சஞ்சாரம் பண்ணியிருக்கார். 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வசதி இருந்தது, வசதி இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடாதுங்கிறது தான் மேலேயே பாகவத தர்மம். ஞாபகம் வரதுனால சொல்கிறேன். புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண சுவாமிகள் பாண்டிச்சேரியில் ஒரு ஆற்றுல பஜனை கேட்டிருக்கா. வரேன்னு ஒத்துனுட்டார். அங்கே இறங்கிவிட்டார். கவர்னர் மாளிகையில் சத்யசாய் பாபா வரப்போகிறார் மறுநாளைக்கு. இவர் பாகவதர் வந்திருக்காருன்னு அவரே பாகவதரே சொன்ன வார்த்தை, எனக்கு மணியும் பார்க்க தெரியாது, மணியும் பார்க்க தெரியாதும்பார். அப்படி பாடுவார். அவருடைய சங்கீதமோ அவருடைய நாட்டியமோ கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அப்பேற்பட்ட மகா மேதமே இருக்கும். ஆனால் அவ்வளவும் பகவத் அர்ப்பணமாக பண்ணினவர். கவர்னர் மாளிகையிலேருந்து தகவல் வருது, இந்த பஜனை இன்னொரு நாள் வச்சுக்கோங்க, நாளைக்கு பாபா வர்றார், அதனால் இங்கே வந்துடலாம், உங்களுக்கு பாபா முன்னாடி பஜனை பண்ண மாதிரி ஆச்சு, கவர்னர் நிறைய சம்பாவனை பண்ணுவார், நான் இங்கேருந்தே நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்ட்டார். பதிலை பாருங்க, இங்கேருந்தே நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அவன் ஆசையாக ஏற்பாடு பண்ணியிருக்கான், என்னால் அதை விட்டுட்டு வர முடியாது. இன்னொரு சமயம் ஒரு ஊரில் ராதாகரணம் சீதாகரணம் ஏதோ பண்ணியிருக்கார். அவன் நிறைய உஞ்சவர்த்தி அக்ஷதை காணிக்கைகள்லாம் வந்திருக்கு. அதுக்கு பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவன் எங்கள் ஆற்றுல பஜனை பண்ணணும்னா சரின்னு விட்டார். அவன் ஆளை பார்த்தாலே 10 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு வழி இல்லாத மாதிரி தெரியுது. அதே கூட இருக்கிறவர் கூப்பிட்டு, அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடி போ, அவள் வீட்டில் என்ன வசதி, என் கூட வந்தவாளுக்கு ஆகாரமாவது பண்ணி வைக்க முடியுமான்னு பாருன்னாரான். அவன் போய் பார்த்துட்டு நீங்கள் நினச்சது சரி, அவன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா நல்லதாக போச்சு, இவள் கொடுத்தது பூரா அவன்கிட்ட கொடுத்துருன்ட்டாரான். அங்கே போய் நம்ம பஜனை பண்ணிட்டு வந்துடுவோம், அவன் இதை வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுவிட்டு வரான். நம்ம காலத்திலேயே அப்படி ஒருத்தர் இருந்திருக்கார். இவாள்லாம் புரந்தரதாசர் தியாகராஜ சுவாமிகள்லாம் இவாளுக்கு இன்ஸ்பிரேஷன். அப்போ அவள் எப்படி இருந்திருப்பா இல்லையா? எந்த சோதனை வந்தாலும் பகவத் கைங்கரியத்தை ஏற்றுனுட்டோன்னா காம்ப்ரமைஸே கிடையாது.
நாமதேவர் சொல்கிறார், என்ன மிஞ்சி மிஞ்சி போன சாவு வரும், அவ்வளோதானே, நான் ஒன்றும் விட மாட்டேன். தேக ஜாவோ அத்தவாராவோ பாண்டுரங்கி திருடபாவோ பாண்டுரங்கி திருடபாவோ சரண நசோடி சர்வதா. உன் திருவடியை விடமாட்டேன், உன் மேல சத்தியம். ஆனே துஜே பண்டரிநாதா வதனி துஜே மங்கள நாம ஹிருதயி அகண்டித பிரேம. வாக்கில் எப்பவும் உன் நாமா வரணும், ஹிருதயத்தில் பிரேம இருந்துகிட்டே இருக்கணும் அகண்டமாக அப்படின்னு ஆசைப்படுறேன். நீ ராமா அங்கே உட்காந்து கேட்கக்கூடாதா? அவள் எடுக்கிறாளே, கஷ்டப்பட்டு எடுக்கிறாளே, இப்படி நம்ம வர்றதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அது குறுக்க வந்தேன்னா அவளுக்கு இடைஞ்சல் இல்லையா? சரி, அவள் இஷ்டம், உங்கள் இஷ்டம். நமாமணே கேசவ ராஜா கேலா நேம சாலவி மாஜா. இப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த தைரியத்தில் சவால் விடுறேன்னு கேட்காதா, நீ நடத்தி வை அப்படிங்கிறார். எந்த சோதனை வந்தாலும் பக்தாள் வாழ்க்கை பூரா பார்த்தேன்னா சோதனை தான் பண்ணுறார் பகவான். யாரையுமே விட்டு வைக்கல. தன்னுடைய திவ்ய தாமத்தில் இருக்கிறவாளெல்லாம், நித்தியசூரிகளாக இருக்கிறவாளெல்லாம் வைகுண்டத்திலேருந்து பெருமாள் அனுப்புகிறார். கைலாசத்தில் இருக்கிற ரிஷிகளெல்லாம் பரமேஸ்வரன் அனுப்புகிறார். எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய கண்ணாடி பிம்பன் சாயையான சுந்தரமூர்த்தி சுவாமியை பூமிக்கு அனுப்பிச்சு படாது பாடுபடுத்தினார். அவருக்கு பூர்வ ஜென்மாவா கர்மாவா பாபமா என்ன இருக்கு அவருக்கு இல்லையா? இப்போ ஒரு வியாதி வந்தவன் இருக்கான், அந்த வியாதி வந்தவனுக்கு சிகிச்சை பண்ணுறவனுக்கும் அந்த வியாதி தொத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தெரிஞ்சுண்டு தைரியமாக தான் வைத்தியம் பண்ணுவாள் அந்த வைத்தியாளெலாம். அது மாதிரி இவாளுக்கு இம்யூன் இருக்கு, பகவான் நாமாங்கிற இம்யூன் இருக்கு. அதனால் அதையும் மீறி சோதனைகள் வர்றத தைரியமாக எதிர்கொள்கிறாளே, அதான் தெய்வ சாதுன்னு ஒரு பேர் கொடுக்குறார் சிவன் சார். குடும்பத்தை வென்று பகவானை பற்றுபவன் தெய்வ சாது. குடும்பத்தில் இருப்பா, ஒன்றும் சன்னியாசி ஆக மாட்டான். ஒன்றும் ஆத்துக்காரி அனுகூலமாக இருந்துட்டா அவளும் இதே மாதிரி தியாகம் பண்ணிட்டு இருந்துட்டு போயிடுவா. இவாத்து மாமி மாதிரி, ஏகநாதருடைய தர்மபத்தினி மாதிரி, ஜெயதேவரோட தர்மபத்தினி மாதிரி, அப்படி நிறைய உதாரணம் அப்படி இருக்கு. இந்த பக்கம் பஜனைக்கு போனால் கண்ணாபின்னு திட்டுற பொண்டாட்டிகளும் இருக்கா. ஆத்துக்காரரை கண்டா பிடிக்கும், ஆனால் பாண்டவங்களை கண்டா பிடிக்காதுங்கிற ஆவலி மாதிரி இருக்கிறவா இருக்கா. அதையும் தாண்டி குடும்பத்தையும் விடலை, பாண்டவங்களையும் விடலை. அது என்ன பக்தி? உரிமையில் வருவதை தெய்வத்திற்கு அளிப்பவர் தெய்வ சாது. தனக்குன்னு எது வந்தாலும் அதை சுவாமிக்கே அர்ப்பணம் பண்ணுறவா, தான்னு வச்சுக்க மாட்டான். கிருஷ்ணதேவராயர் வந்து மடத்தில் இவரை பார்த்தாருன்னு சொன்னேன் இல்லையா 2ஆம் நாள் கதையில். இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார், பேசி கன்வின்ஸ் பண்ண முடியல, அவர் உறுதியோடு இருக்கார். இந்த உறுதி எனக்கு வரலையான்னு ராஜா வருத்தப்பட்டுட்டோ நிறைய சம்மானங்கள்லாம் எடுத்துன்னு வந்திருக்கார். அவ்வளவு சம்மானங்கள், பட்டு வஸ்திரம்லாம் கொடுக்குறார். எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஸ்டூடியோவை ஒரு உதறிட்டு சிவன் சார் கிளம்பிட்டார். அதில் எவ்வளவோ ஒர்த்தி பொருட்கள்லாம் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லி கேமராலாம் இருக்குது. விடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம் என்ன நாள் நட்சத்திரம் பார்க்கறது, உதறிட்டு வந்தாச்சு. இப்போ ஒருத்தர் வந்து அதை பார்த்துட்டு அவருக்கு தெரிஞ்ச வர்றாச்சோ, இவ்வளவெல்லாம் வசதியான பொருள்லாம் விட்டுட்டு போயிருக்காரு, இவனா எடுத்து விட்டான விடுந்து ரொம்ப கர்மஸ்ரத்தையாக பூட்டி விட்டு அது சாவியை கொண்டு சார்கிட்டே கொடுக்குறாரு. சார் சிரிச்சுன்னு யானையே விட்டுட்டு வந்தாச்சு, அங்குசம் எதுக்குன்னாராம். அதுதான் வைராக்கியம் இல்லையா? பெரியவா சந்நியாசம்னு வாங்கிட்டு வைராக்கியமாக இருந்தார். இவர் சந்நியாசம்னு வாங்கிக்காமல் சன்னியாசியாக இருந்தார். ஞானிகள் லட்சணம். பாகவதாள் அப்படி தான் இருக்கணுமா? பாகவதாள் வந்து அடிப்படை வசதிகள் இருக்கலாம் குடும்பம் நடத்துறதுக்கு, அதுக்கு மேலே கிரீடினஸ் வரவே கூடாது. அதிகமாக கையில் பணம் இருந்தால் ஆபத்து, அதிகமான சுகபோகங்கள் ஆபத்து, அதிகமான புகழும் ஆபத்து. அது எல்லாத்தையும் உனக்கு உனக்கு உனக்குன்னு அர்ப்பணம் பண்ணி தான் வாழணும். அப்படி இருந்திருக்கார் அவர். தெய்வ குற்றத்திற்காக சிக்ஷை கொடுப்பவரும் தெய்வ சாது. பகவானுக்கு யாராவது அபச்சாரம் பண்ணிட்டா அவளை தண்டிக்கை தயங்க மாட்டா. தன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு பகவான் தண்டிச்சா தண்டனை ஏற்றுக்கவும் தயங்க மாட்டான். வினைகள் இருந்தாலும் ஏற்றுவிட மனமேற்பவர் தெய்வ சாது. காரணம் இல்லாமல் பாண்டுரங்கன் பண்ண மாட்டான். வருத்தமாக இருக்கு,
பட் காரணம் இல்லாமல் பண்ண மாட்டான். ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் அவர் பாடினது நேற்றுக்கு சொன்னேன், நாமாடித கர்ம பலவந்த ஆதர நீ மாடுவதேனு ரங்கையான்னார். நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ என்ன பண்ணுவ பாவம் அப்படின்னு ஏற்றுப்பா. வாழ்வும் தாழ்வும் அவனருளாலே என்பவர் தெய்வ சாது. டோட்டல் சரண்டர். எது நடந்தாலும் கோவிலில் பிரசாதம் கொடுக்குறா, ஒன்றும் ரொம்ப நன்னா இருக்குது, அடுத்த நாள் உப்பு ஜாஸ்தியாக எடுத்து இதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? பிரசாதம் தான், ஒன்ஸ் கிவன் இல்லையா? உப்பு கூட இருக்கலாம், குறைச்சிருக்கலாம், எப்படி இருந்தாலும் அந்த வாழ்க்கையை அப்படி பிரசாத புத்தியோடு ஏற்றுக்கோங்கிறான். பிரசாதம்னு கொடுத்தா எப்படி ஏற்றுப்பியோ வாழ்க்கையை ஏற்றுக்கோ, என்ன நேர்றதோ சகிச்சுக்கோ. பகவான்கிட்ட வேண்டிக்கப்படாதுன்னா கட்டாயம் வேண்டிக்கணும், சகிப்புத்தன்மையை கொடுன்னு வேண்டிக்கணும், இதை ஏற்றுக்கிறதுக்கான மனோதைரியத்தை கொடுன்னு வேண்டிக்கணும், எந்த சந்தர்ப்பத்தையும் உன் மேலே பக்தி எனக்கு குறையக்கூடாதுன்னு வேண்டிக்கணும். அதுதான் பிரார்த்தனையே தவிர எனக்கு இது வரப்படாதுன்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது? இந்த கர்ம வினைகள் அதோடைய பலன் எல்லாம் பற்றி சார் சொல்லும்போது சொல்கிறார், நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் நடக்கும்னு நினைக்கிற, அப்படி நடக்காதுங்கிறார். நம்ம எக்ஸாக்டாக அந்த சென்டென்ஸே படிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எந்த அளவுக்கு அதை தீவிரமாக சொல்கிறார் அப்படின்னுட்டு, ஒரு புலி வருது அப்படின்னா அந்த புலி வருதே பகவானே என்னை காப்பாற்று நீ வேண்டின்டா, சாமி வரமாட்டார், புலி ஒன்று அடித்து டெஃபரெண்ட்டாக சாப்பிடுங்கிறாரு. வியாதி ஒன்றுத்தே பகவானே கஷ்டப்படுறேன், ஓகே யூ ஹாவ் டு சஃபர் அப்படிங்கிறார். என்ன இப்படி சொல்கிறாளே, இப்போ பகவானுக்கு கருணை இல்லையான்னு அந்த அவரே எல்லா கேள்வியும் கேட்குறார். கடவுளை கும்பிட்றவா பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் நடக்கிறது இல்லை, நமக்கே தெரியும். நம்மளது சில பிரார்த்தனை நடக்கிறது, சிலது நடக்கிறது இல்லை. கரெக்டாக சொல்லப்போனா சிலது நடக்கிறது, பலது நடக்கிறது இல்லை. அது ஏன்னு இவரே கேள்வி கேட்டு பதில் சொல்கிறார். தெய்வ சாது நிலையில் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் பகவான் இறங்கி வந்து உடனே செய்வாருங்கிறார். அவருக்கு கருணை இருக்குது, வாங்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அப்படி இல்லைங்கிறத நீ ஏன் அதை கேட்குறேங்கிறார். அதை ஏற்றுக்க பழகிக்கோ. மேலே மேலே பக்தியை அதிகரிச்சுன்னு குணத்தை மாற்றிண்டு ஃபர்தராக ப்ராப்ளம் வராமல் இருக்கப்பார். ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டான்னா அந்த பேஷண்ட்டு வலி தாங்க முடியல சார், எனக்கு ஏதாவது ஒரு டேப்லெட்டோ டானிக்கோ கொடுங்கன்னு, அது சர்ஜரி கேஸு. அவன் மேலே இறக்கப்பட்டு அப்படியாப்பா அவனுக்கு ஏதாவது 2 விட்டமின் மாத்திரை கொடு அப்படின்னா டாக்டர் நல்லது பண்ணுறாரா கெடுதல் பண்ணுறாரா? இல்லையா? வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போங்கிறார் ஆழ்வார். இல்லையா? சர்ஜரி பண்ணுற டாக்டரை பார்த்து மகாபாவியம் வயத்தை கழிச்சானே அப்படியே திட்டுவானா? என்னை காப்பாற்றினாரே என்ன சொல்லுவான்? அப்படி இவ்வளவு கஷ்டம் நீ எதுக்கு கொடுக்குற? என்னோட சரீரத்துக்கு தண்டனை கிடைச்சாலும் என் ஜீவன் சுத்தமாகுது, அதுக்காக நீ கொடுக்குற அப்படின்னு ஏற்றுக்கிறவன் தான் தெய்வ சாதுங்கிற. ஏன்னா அந்த நிலைக்கு உயர்றதுக்கு பாடுபடணுமே தவிர, அதுக்கு தான் அந்த கிரேடேஷன் போட்டு கொடுத்துருக்கார். மெய்மறந்த பஜனையை கை கொள்பவரும் தெய்வ சாது. நம்ம சங்கீர்த்தனம் பண்ணால் சுத்துபரமே தெரியக்கூடாது. நம்ம தாத்தா சுவாமி ஞானானந்த சாமிகிட்ட ஒருத்தர் கேட்டார், பஜனை பண்ணும்போது சில பேர் சலசலன்னு பேசுகிறாளே இது தப்பு இல்லையோ சுவாமின்னார். அவள் பேசுகிறது நமக்கு தெரியறதோ அப்படின்னார் சுவாமி. அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மறந்து தன் நாமம் துறந்து என் அடியார் ஓதுவார் என் நாமம் சிறந்துன்னார் சுவாமி. தன்னை மறந்து தன்னுடைய பேரு சரீரம் நிலைமைகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படி பஜனை பண்ணுறவா, அந்த பஜனைக்கு தான் சாமி வருவார், அவளுக்கு தான் வரம் கொடுப்பார். நம்ம எல்லாரும் க்யூவில் நிற்கிறதா நினச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை, இல்லை. பக்தியை வளர்த்துண்டால் வழியாக அனுகிரகத்தை பெறுவதற்கு தகுதி இல்லைன்னுட்டார். நீ என்ன உண்டோ யாருக்கும் தேவையில்லாத சாமி தண்டனை கொடுக்க மாட்டார். ஏற்கனவே நான் கதையை சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கேட்டு விட்டார் தாத்தா சாமிகிட்டேயே, அவள் பண்ண கர்மாவா அவள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆமாம், தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்போ உங்கள்கிட்ட எதுக்கு வருதுன்னு கேட்டேன். கர்மா தான் பாதிக்க போகிறதுன்னுட்டா, நான் கடவுள் இல்லாத கட்சியில் மெம்பராக சேர்ந்து எல்லா சாமியும் திட்டின்ட்டு இஷ்டத்துக்கு சாப்பிட்டு ஊர் சுற்றின்னு இருக்கலாமே அப்படின்னா அது இன்னும் பாவத்தை ஜாஸ்தி படிக்கிறதுக்கு வழி. அதுக்கு சாமி சொல்கிறார், ரொம்ப ஹாஸ்யமாக தான் பேசுவார் அவர். நன்னா இருக்குன்னுட்டு அவியலோட நாள் வெள்ளத்தோட நாளுன்னு அடை தின்னது நீ தானே, நீ தின்ன அடையை நீ தான் ஜீரணிக்கணும். எங்கள்கிட்ட வந்தால் சுக்கு கஷாயம் போட்டு கொடுத்து சீக்கிரம் ஜீரணிக்க வழி கொடுப்போம்னு. இப்போ உன் கர்மாவை நீ அனுபவிக்கணும். நீ பண்ணின கர்மா தான், இன்னொருத்தரோட கர்மாவை நீ அனுபவிக்க போகிறதில்ல.
மாற்றவே முடியாது அதை. ஆனால் அதை அனுபவிக்கிறதே தெரியாமல் தாண்டி போயிடுத்து அப்படிங்கிற நிலைமை யார் கொடுப்பா? குருநாதர் தான் கொடுப்பார். அதுதான் குரு பக்தி அவ்வளவு முக்கியமாக சொல்கிறது. கண்ணால் பார்க்க முடியாத ஈஸ்வரன் மனுஷ வடிவம் எடுத்துன்னு வர்றது தான் குருநாதன். இப்போ அந்த குருகிட்ட, அந்த குருங்கிறவர் யார்? உத்தமமான ஞானியாக இருக்கணும். யார் வேணால் பேரில் போட்டுக்கலாம், அதனால் இப்படி ஆகிட முடியாது. உத்தமமான ஞானி, பற்றில்லாத ஞானி, யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காமல் வர்றவா எல்லாருக்கும் அனுக்கிரகத்தை காரணம் இல்லாமல் பொழிஞ்சுட்டே இருக்கிறவர் யாரோ அவர் தான் குரு. அந்த மாதிரி மகான்களை சரணாகதி பண்ணால் அவள் நமக்கு வாழற வழி சொல்லிக் கொடுப்பா, கர்மாவை தாண்ட வழி சொல்லிக் கொடுப்பா, சத்சங்கத்தில் ஈடுபடுத்துவா, மோட்சத்துக்கு கூட்டின்னு போவா. புனித பலிகளால் வறுமையை வரவேற்பவரும் தெய்வ சாது. இப்போ அவர் 9 கோடி ரூபாய் வச்சுட்டு இருந்தார். ஏதோ ஒரு சின்ன வீட்டுக்காக குடி போயிடுவோம், அது சம்ரட்சணத்துக்கானது மட்டும் நான் வச்சுக்கிறேன், பாக்கிய தானம் பண்ணுறதுனா கூட அது பெரிய விஷயந்தான். அந்தளவு கூட இன்றைக்கி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பட்டினத்தார் சரித்திரத்தில் கூட அவருடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு எல்லாத்தையும் தானம் பண்ணிடுன்ட்டு போயிட்டார். அவர் பண்ணலை. இவர் கிருஷ்ணார்பணம்னு படி மேலே துளசி தத்தை வச்சுட்டு வெளில போயிட்டார். எடுத்து கொடுக்கறதுனா கொடுக்குறவன்னு ஒரு எண்ணம் வந்துடும், வரப்படாதுன்னுட்டு. சன்னியாசி இல்லையே, ஒய்ஃப் இருக்காளே, குழந்தைகள் இருக்கே, என்ன பண்ணுவோங்கிற கவலை கிஞ்சித்தும் இல்லை. அந்த மாதிரி பகவானே கத்தின்னு வாழ்ந்த நிறைய பாகவதாளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், நேர பார்த்துருக்கோம். அவள் குடும்பங்கள்லாம் யாருமே கஷ்டப்படலை. எப்படி படுவா? துக்காராம் மகாராஜ் கேட்குறார், நீ சின்சியராக வேலை பார்த்தேன்னா உன்னோட எஜமான் உன்னை கைவிட மாட்டான்னு இருக்கிறத உலக வழக்கில் பகவான்கிட்ட ஸ்ரத்தா பக்தியோடு இருந்தால் அவனை எப்படி அவன் கைவிடுவான்னு கேட்குறார். தெய்வ விருப்பில் தீவிரத்தை ஏற்றி விடுபவர் தெய்வசாத். இவ எல்லாரோட கீர்த்தனமும் பார்த்தா எனக்கு பக்தியை கொடு பகவானே, நான் இப்படி இருக்கேனேன்னு கேட்டுருப்பான். இந்த நிலைமையில் இருந்துட்டு ஒரு பணக்காரனுக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் போருன்னு தோணாது மாதிரி இவாளுக்கு அதில் பேராசை. ஏன்னா பக்தி போடலன்னு அது ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா, பக்தி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் மிச்சம் இல்லாத மாதிரி கரைஞ்சிடணும். அது மட்டும் பக்தின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். தியாகராஜ சுவாமி பாட்டில் இருக்குது, துக்காராம் மகாராஜ் பாட்டில் இருக்குது, புரந்தரதாசர் பாட்டில் எல்லோரும் பக்தியை கொடுங்கிறா. இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு என்ன இருக்குதுன்னு சுவாமி கேட்க மாட்டார் இல்லையா? அப்படி பக்திக்கான விருப்பம் தவிர ஒன்றும் கிடையாது. உறவினர் நிகழ்ச்சியை ஏற்கக்கூடியவர் தெய்வ சாது. அது சம்பவம் நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு கதை முடிகிற அன்றைக்கி சொந்தக்காரர்களுடைய இகழ்ச்சியை ஏற்றுண்டார். அது ஒரு சம்பவமாக இருக்கே தவிர இதுக்கு முன்னாடி திட்டிருக்க மாட்டாள, நன்னா திட்டிருப்பான். நாங்கள்லாம் வாங்காத திட்டா எங்கள் சொந்தக்காராட்ட. ஒரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கேட்டா, தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், எதுக்கு குடும்பம்? ஒரு சாட்டர்டே சண்டே ஆனால் ஹோட்டலுக்கோ சினிமாக்கோ ஒய்ஃபை கூட்டின்னு போகணும். ஒன்றும் நீங்கள் பஜனைக்கு போயிடுறேள், இல்லை அவளையும் கூட்டின்னு போகிறேள். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு கேட்டான். நிஜமாகவே கேட்டான். இந்த அருமை அவளுக்கு எப்படி நான் புரிய வைக்க முடியும்? இதில் கிடைக்கிற ஆனந்தம் எதுலேயுமே கிடைக்காது இல்லையா? துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், அமிர்த கலசத்தை தரேன்னு சொல்லும்போது இல்லை நான் புளிச்சு போன கஞ்சி குடிக்கிறேன்னு சொல்கிறாப்புல இருக்குதுங்கிறார் இல்லையா? இந்த ருச்சி தெரியலையே. இந்த ருச்சி அனுபவிச்சுட்டா அடச்சே அப்படின்னு தோணி போயிடும் அதெல்லாம் இல்லையா? உறவினர்கள் இகழ்வா, சாதுக்களை பாகவதாளை திட்டுவா, வைதிகாலை நிந்தனை பண்ணுவா. வைதிகாலுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான், பாகவதாளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு தான் பொண்ணு கொடுப்பேங்கிறான். அவன் என்றைக்கு வேலை போகும், என்றைக்கு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. கையில் இருக்கிற காசு என்ன ஆகும்னு தெரியாது. என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறாங்கிறது நமக்கு தெரியாது, வெளியில் காட்டிக்கவும் முடியாது. இதில் கடனை உடனே வாங்கி வீடை வாங்கிட்டு காரை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறதுக்கே ஜென்மம் வீணாகப்படுறது. சம்பாதிக்கிறதுக்கு மேலே இஎம்ஐ கட்டிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் உடம்புல பிபி சுகர் ஏறி டாக்டருக்கு பணத்தை கொடுத்துட்டு கடைசியில் கடன் வாங்கியே வாழ்க்கையை நடத்த வேண்டிய நிலைமையில் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பெரிய வருத்தம் அது. பகவான் என்னை எப்படி வச்சுருக்காரோ, வேலைக்கு போக வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், எல்லோரும் பஜனைக்கு வாங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு பகவான் எப்படி வச்சுருக்காரோ அப்படி இருங்கோ. ஆனால் டெஃபினட்டாக 7 நாளும் 24 மணி நேரமும் லௌகீகமாக இருக்க வேண்டாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், லெட் ஹாலிடேஸ் பி ஹோலிடேஸ்ம்பேன்.
சனி ஞாயிறு ஆச்சுன்னா லீவு நாள் வந்ததுன்னா சத்சங்கத்துக்கு வாங்க. என்றைக்கோ ஒரு நாள் வெளியில் கூட்டிட்டு போகும், அதையும் நான் தடுக்கலை. அதை விட இதில் அட்ராக்ஷன் ஜாஸ்தின்னு புரிய வைக்கணும். நம்மளே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரேன்னா அதுகளுக்கு எப்படி தெரியும்? அடுத்த தலைமுறைக்கு பக்தி வரலன்னுட்டா அதை விட விநாசம் ஒன்றும் கிடையாது. வெறும் பணத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறது? வீடு வாசலை வச்சுன்னு என்ன பண்ணுறது? சொத்துக்காக சொந்தக்காராலே ஒருத்தர் கொலை பண்ணுற கேஸெல்லாம் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ வேதனையாக இருக்குது இல்லையா? அப்படின்னு இவ்வளவு பாபத்துக்கும் காரணம் என்ன? பக்தி குறைவு. அவ்வளோதான். பக்தி தான் விட்டமின், அதுதான் போஷாக்கு. பக்தியை ஏற்றிக்கிறதுக்கு என்ன வழின்னா அதையும் சிவன் சார் சொல்கிறார். மகான்களோட சரித்திரமும் பகவானோட சரித்திரமும் கேட்கணும். புரந்ததாசனும் சொல்லியிருக்கார், சிரவணம் பண்ணிட்டே இருங்க, நல்லது கேட்டுண்டே இரு. ஒன்று தான் பக்தி அதிகரிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன? எப்போ பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ சத்கதா சிரவணம் பண்ணணும். இந்த பொழுது போகிறதுக்காக சில பேர் பேசுவா, அதெல்லாம் கேட்டுவிடாதீங்க. இந்த திருவள்ளிக்கேணி பெரியவான்னு இருந்தார் கோவிந்த தாமோதர சுவாமிகள், அவர் சொல்லியிருக்கார், பால் நல்லது தான், ஆனால் மாட்டுக்கு சீக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த பால் குடித்தா அவனுக்கு வியாதி வரும், ஜாக்கிரதைங்கிறார். அதனால் எவனோ வளரினான்னா அவன் சொல்கிறதுலாம் நீ கேட்காத. அவன் ஏதோ புராணத்தை பற்றி பேசுகிற மாதிரி பேசி கடைசியில் ஏதோ நாஸ்திகவாதத்தில் கொண்டு விட்டுருவான். அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது. நம்ம எங்கே போனால் நமக்கு பக்தி அதிகரிக்குமோ, எங்கே போனால் பக்தினால் ஞான வைராக்கியம் உண்டாகுமோ அங்கே மட்டும் போ. அந்த மாதிரியான கதைகள் கேட்டுட்டே இருக்கணும், புஸ்தகங்கள் படிச்சுட்டே இருக்கணும். இந்த சத்சங்கத்தோட விளைவாக நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிற சத்வஸ்துவோடு நமக்கு சங்கம் ஏற்படணுங்கிற சுவாமி. பகவானுக்கு மானசீகமாக பணியாற்றுவோரும் தெய்வ சாது. ஃபிசிக்கலாக பண்ண முடியாத நிலைமை வந்தால் கூட இருக்கிற இடத்துலேருந்து கைங்கரியம் பண்ணுறவா. விதவிதமான சட்டைகளை முடித்தவர் தெய்வ சாதுங்கிற. இதுக்கு முன்னாடி பல நிலைமைகள், பாப்பியிலேருந்து பாமரன்லேருந்து ஒன்றொன்னா தாண்டி தான் அந்த தெய்வ சாதுங்கிற நிலையை ஒருத்தர் அடைய முடியும். அதுக்கப்புறம் அவள் என்ன அப்படின்னா துறவியாகி ஞானி ஆகிடுறா, முடிஞ்சு போச்சு, அதோட ஃபைனல். அப்படி அந்த மாதிரியான ஒரு நிலைமைன்னா இது நாம சங்கீர்த்தனத்தினாலையும் அதை ஆசிரியிக்கிற பாகவதாள் மூலமாகவும் நமக்கு கிடைக்கும். அன்புடன் உன் நாமம் கேள், அன்பரின் அன்பனுக்கு அன்பனாகிட அருள் அருணாச்சலாங்கிற. உன் நாமத்தை ஆசையாக கேட்குறவா யாரோ, அவளுக்கு யார் பக்தி பண்ணுறாளோ, அவளோட பக்தாள் யாரோ அவளுக்கு நான் பக்தனாக இருக்கணும்னு ரமண பகவான் கேட்குறேன். அப்படி அந்த உயர்ந்த தெய்வ சாது நிலைமையில் இருக்கிற புரந்தரதாசர் மகாலட்சுமி பற்றி பாடியிருக்கார். என்ன நமக்கு தெரியும், தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வரலட்சுமி, விஜயலட்சுமி, சந்தானலட்சுமி, இல்லை நிறைய வீரலட்சுமி, வித்யாலட்சுமி எல்லாம் இருக்க. அஷ்டலட்சுமி கோயில் வந்து தனித்தனியாக சன்னதி வச்சுருக்கா. 8லையும் இல்லாத ஒரு சன்னதியை தபோவனந்த சுவாமி ஞானலட்சுமின்னு வச்சுருக்கார். வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது. இவர் அதுலேயும் தாண்டின ஒன்று இவர் சொல்கிற பாட்டில். அந்த லக்ஷ்மிக்கு என்ன தெரியுமா பேர்? கைங்கரிய லக்ஷ்மின்னு பேர். ஏனு தன்யளோ லக்குமி எஷ்டு மான்யளோங்கிற. எவ்வளோ பாக்கியசாலி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோடி கோடி பிரித்தியர் இரலு 33 கோடி தேவதைகளும் சொடக்குப்பட்டால் வந்து சேவை பண்ணுவா. ஆனால் பகவானோட சேவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்கிற. பகவானுக்கு தானே தான் சேவை பண்ணுவா. சின்மானந்த சுவாமி லெக்சரில் ஒரு தடவை சொன்னார், பணம் வேணும்னு என்னமோ தாயெடுத்து தகடுன்னு அவன் கஷ்டப்படுறான், மகாலட்சுமி மந்திரத்தெல்லாம் ஜபிச்சுன்னு இருக்கான். சிம்பிள் வழி சொல்லித்தரேன். பகவான் எங்கே இருக்காரோ அங்கே லக்ஷ்மி இருப்பா. என்ன பகவானை விட்டு பிரியவே மாட்டா அவள். பகவானை இப்போ வரவழைக்கிறதுக்கு என்ன வழி? ரொம்ப சிம்பிள், ஒரு நாமாவளி சொல்லி ஓடி வந்துடுவாருங்கிற. அவர் வந்து இவ பின்னாடி வந்துடுவா. அவளை டைரெக்டாக நீ வசியம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாத வரவே மாட்டாங்கிறார் அவர். இப்போ எப்படி லக்ஷ்மி கைங்கரியம் எப்படியா? அவள் வந்து தேவி இல்லையா, அம்பாள் இல்லையா, பகவான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்லேயுமே வியாபிச்சிருப்பாள். டைரெக்டாக சேவை பண்ணுறதுங்கிறது தவிர அவர் ஒரு டம்ளரில் தூத்த முடியும், அந்த டம்ளராக தூத்தமாக இருப்பாளாம், எடுத்து அவளே கொடுப்பாளாம், தாம்பூலமாக இருப்பாளாம். அப்படி எல்லாத்துலேயும் வியாபித்து என்னை தவிர சுவாமிக்கு யாரும் சேவை பண்ணப்படாதுன்னு அப்படி சேவை பண்ணுறா. அவளோட பாக்கியம் என்னங்கிற. பிறந்தாத்தில் கொஞ்சம் வசதி இருந்தாலே ஆத்துக்காரரை மதிக்க மாட்டாங்க. மகாலட்சுமியுடைய பாத்திவிருத்தியம் என்ன? அந்த சேவைங்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம். பாகவதாளுக்கு சேவை பண்ணாலே பாக்கியம். பகவானுக்கு சேவை பண்ணால்
அவள் பகவதியாக இருந்துட்டே, தாயாராக இருந்துட்டே அவள் அப்படி பண்ணுறா. அது அவளோட அழகு. அப்படி பண்டரிபுரத்திலே அவருக்கு நடந்த லீலையை நேற்றி பார்த்தோம். சிவன் சார் சொல்கிறார், மனுஷா உடம்புல பட்டதுனால அந்த நகையை திருப்பி சுவாமிக்கு போட முடியாது, உருக்க சொல்லிட்டா, வேற பண்ணிக்கலான்னுட்டு என் தாசன் நிரபராதின்னு சுவாமி சொன்ன உடனேயே உருக்கப்பட்ட அந்த ஆபரணம் முழு கங்கணமாகி சுவாமி கையில் இருக்கிறத எல்லாரும் பார்த்தாங்களாம். இது நான் வேறு எந்த புஸ்தகத்துலையுமே படித்ததில்லை, ஏணி படிக்கல் மாந்திரங்களில் மட்டும்தான் இந்த தகவல் இருக்குது. பகவான் அசரீரி சொல்லும்போது 2 கங்கணத்தையும் அவளுக்கு பரிசாக கொடுத்துருன்ட்டான். அந்த தாசிக்கு, அவளோட குரு பக்திக்கு அவளுக்கு கொடுத்துருன்ட்டான். அந்த தூணை பூஜிக்கணும்னு சுவாமி சொன்னான். என் பக்தன் கட்டப்பட்டிருந்த தூண். இன்றைக்கி பண்டரிபுரம் போனால் விஷயம் தெரிஞ்சுப்பா, அந்த தூணை கட்டிப்பா, அதுக்கு மட்டும் வெள்ளி கவசம் போட்டு வச்சுருப்பான். எதுக்கு நம்ம கட்டிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அப்போ ஏற்பட்ட புரந்தரதாசரே சிஷ்யனை அவமானப்படுத்தி விட்டான்னு நீ அவரை தண்டிச்சுட்டே, நான் எத்தனை பேர் மனசை நோக்கடிச்சிருக்கேனோ, யார் யாருக்கு என்ன அபராதம் பண்ணுன்னு தெரியாது, பாண்டுரங்கா என்னை மன்னிச்சுடு அப்படின்னு எல்லாத்தையும் பணிவாக இருக்கிறதுக்காக அந்த தூணை கட்டிக்கணும். வெறும் இந்த தூணை கட்டிக்கிறதுக்காக கட்டிக்கப்படாது. இந்த கையும் அந்த கையும் சேர்றதான்னு பார்க்குறேன், அந்த மாதிரி இல்லை. இது வந்து வேண்டிண்டு எனக்கு பணிவு வரணும் பகவானே பாண்டுரங்கான்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி பண்டரிபுரத்தில் பல காலம் இருந்து பகவானுடைய ஒரு பிரசித்தமான லீலை அது அங்கே நிகழ்த்தினதுக்கு காரணமாக இருந்தார் புரந்தரதாசர். இன்றைக்கும் பண்டரிபுரத்தில் போனாலும் இந்த புரந்தரதாசர் ஸ்தம்பம் நமக்கு பார்க்க கிடைக்கிறது. அப்புறம் அங்கேருந்து திருப்பதி போகிறதுக்காக கிளம்பினவர் வழியில் ஸ்ரீசைலத்துக்கு வந்தார். ஸ்ரீசைலத்தில் சிவராத்திரி வரப்போகிறது, ஒரு நாள் 2 நாளில். சிவராத்திரி அன்றைக்கி அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற பாக்கியத்தை யாராவது விடுவாளா? மாத்வாளுக்கு அவளும் தீவிரமான வைஷ்ணவா தான். அவளுக்கு கிருஷ்ணனே தான் பரதெய்வம். ஆனால் சிவபெருமான் மேலே எல்லா தாசர்களுமே பாட்டு எழுதியிருக்கான். கனகதாசர் ஹரிபக்தி கொடோன்னு கேட்குறார் சிவபெருமான்ட்ட. என்னோட இஷ்ட தெய்வத்து மேலே எனக்கு பக்தி உண்டாகணும், சிவபெருமானே அனுகிரகம் பண்ணுன்னு கேட்குறார். மகாபிரபு சிஷ்யாளோட சரித்திரம் பார்த்தா அவள் ஒத்தொத்தரும் ஹரே ராமா ஜபம் பண்ணுறதே சிவங்கோவில்ல தான்னு பிருந்தாவனத்தில் இருக்குது இன்றைக்கும். அதனால் வைஷ்ணவானாம் யதாசம்பூன்னு வைஷ்ணவாளியே சிரேஷ்டமானவர் சிவன்னு அவள் ஏற்றுண்டா கூட அப்படி சிரேஷ்டமான குருவாக அவர் நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா? இல்லை இவரும் அவரும் ஒன்று தான்ங்கிற ஸ்மார்த்த சம்பிரதாயம் எடுத்துட்டாலும் பேதத்துக்கோ துவேஷத்துக்கோ அங்கே இடம் இல்லை. 2வது பாண்டுரங்கன் தான் இவாளுடைய எல்லாருடைய பேர்லேயுமே இருக்கார். புரந்தர விட்டலன்னு தானே போடுறா. விட்டலுடைய சிரசு மேலேயே சிவலிங்கம் இருக்கிறது அங்கே பண்டரிபுரத்தில் போனால் நம்ம பார்க்க முடியறது. மஸ்தகலிங்கா ஸ்வரூபலிங்கான்னு பாட்டு பாடுறாளோ இல்லையோ. ஸ்ரீசைலத்துக்கு வந்தார். புதுசு புதுசாக ஒரு ஊராக போனால் அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிறது பற்றில நிறைய பேருக்கு. அப்போ போய் முதல்ல போய் எங்கள் வீடெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம மாட்டில் இருக்கிற சாமான் சட்டெல்லாம் அங்கே வைக்கிற இடத்துக்கு இடம் இருக்கான்னு பார்த்துட்டு கழிச்சு கட்ட வேண்டியதுலாம் கழிச்சு கட்டி, அப்புறம் அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸாக அது என்னமோ பேர் யாரையோ கூப்பிட்டு அவன் பேக் பண்ணினதுக்கப்புறம் எது மிஞ்சறதோ நமக்கு அங்கே போய் திறந்து பார்த்தா அதுதான் சாமான். அப்படி இல்லை சாமான் ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிறோம். சித்தலிங்க மடத்துலேருந்து தபோவனத்துக்கு சுவாமி போன போது இடுப்பில் கட்டிட்டு இருந்த காஷாய வஸ்திரம் தவிர ஒரு வஸ்திரம், ஒரு புஸ்தகம், கமண்டலம், இவ்வளோ தான் டோட்டல் லக்கேஜ் அவருக்கு. கிளம்பிட்டு நடந்து வந்துட்டாரான் தபோவனத்துக்கு. சாதுக்களுக்கு இன்னும் சுமை கிடையாது, இங்கே போய் தங்கணும் அப்படின்லாம் கிடையாது. பாகவதாள் சன்னியாசிகள் பரிவிராஜகள் அப்படி போவான், கிடைக்கிற இடத்துல தங்குவா. அங்கே எங்கேயோ ஒரு குகை மாதிரி இருந்தது, ஊருக்கு ஒதுக்குப்புறமா. யாரையும் பழக்கம் இல்லை, நம்ம 2 நாள் இருக்க போகிறோம், உங்காத்த தங்கலாமான்னு கேட்டு அவள் ஒத்துக்கணும். முதல்ல நம்ம யாருன்னு அவளுக்கு தெரியாது. அடுத்தது அங்கே இருக்கிற அவளோட வீட்டு சௌரியங்களுக்காக அவள் இருப்பாள். அங்கே போய் நம்ம மடி ஆச்சாரம்னு சொன்னால் அவளுக்கு நமக்கு ஒத்து வராது. அதனால் கூடுமானவரில் ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தங்கிடுவா வாழலாம். அது மாத்வாளில் ரொம்ப மடியாச்சாரம் பார்க்குறவா. ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது, அங்கே குகை, அங்கே போய் இருந்தாள். வந்ததுலேருந்து பாவம் அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவர் மகா தியாகி, அவர்
சரஸ்வதி பாய். நல்ல ஜுரம். இவருக்கு பொண்டாட்டிங்கிற பாசத்தை தவிர எனக்கு பக்தி வர்றதுக்கு காரணமாக இருந்தவள்ங்கிற ஒரு எண்ணமே உண்டு அவள்கிட்ட. உடம்பு முடியாமல் இருக்கா, உடம்பு முடியலன்னு அப்படியே சகிச்சுக்க வேண்டியதான், நமக்கெல்லாம் பழக்கம் அது. ஆனால் ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியாகி அனத்த ஆரம்பிச்சுட்டா. ஒன்றும் இவர் போய் உஞ்சி ஊர்த்தி எடுத்துன்னு வந்தால் அவள் தான் அதை சமைச்சு கொடுக்குறவன் படுத்துன்னு இருக்கா. சரி, இந்த ஊரில் யாராவது வைத்தியர் இருக்காரான்னு தெரியல, பார்த்துன்னு வரேன் அப்படின்னு மகாசிவராத்திரி அன்னைக்கு ஒரு சந்தியா காலத்துக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது ஜுரம். அதனால் அவளை விட்டுட்டு போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. யாரும் தெரிஞ்சவா இல்லை. அதனால் பரமேஸ்வரா நீயே பார்த்துக்கோ அப்படின்னுட்டு அவர் வெளியில் வரார். ஜனங்கள் யாருமே அவாவா வீட்டில் இல்லை, அவ்வளோ பேரும் கோவிலில் இருக்கான். சிவராத்திரி அன்றைக்கி சிவசைலத்தில் சாமிக்கு 4 கால பூஜை நடக்கிறத இங்கே அவாவா வீட்டிலே உட்காந்துருப்பா. அந்த காலம் அவ்வளோ கெட்டு போகலையோ இல்லையோ, வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குற மக்கள்லாம் கிடையாது. அதனால் எல்லோரும் கோவிலில் இருக்கா. எத்தனை விட அடைச்சிருக்கு. பாண்டுரங்கா பகவானே, அவள் முடியாமல் இருக்காளே, அவளுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் கிடைச்சா தேவலை அப்படின்னு போகிறார். முதல்ல ஜனங்கள் யாராக கண்ணில் படணும், அப்புறம் அவர்கிட்ட வைத்தியர் யாருன்னு கேட்கணும், அவர்கிட்ட போய் பார்க்கணும். ஐயா நான் பாகவதன், என்கிட்ட பணம் இல்லை, என் பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லணும். அதுக்காக அப்படியே மனசு உருகின்றே சுவாமி நாமாவை சொல்லிகிட்டே போகிறார். ஒரே ஒரு ஆள் எதிர்க்க இப்படி வர்றார், எல்லோரும் இப்படி போயிருக்கா, ஒரே ஒரு ஆள் இப்படி வர்றார். அவரை பார்த்து, சுவாமி இந்த ஊரில் யாராவது வைத்தியர் இருக்காரா? ஏன் நானே வைத்தியர் தான், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னார். என் பொண்டாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நாங்கள்லாம் வெளியூர், அதெல்லாம் இல்லையா, உடம்புக்கு வந்தால் அவளுக்கு வைத்தியம் பண்ண வேண்டியது, உள்ளூராக இருந்தானே வெளியூராக இருந்தானே நான் வரேன் அப்படின்னார். நான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவன் உஞ்சவர்த்தி பிராமணன், எங்கிட்ட திரவியம் ஒன்றும் இல்லைன்னு. நான் அதான் பணம் கேட்டேன், நான் உண்மை வாரம் அப்படின்னார். குகைக்குள்ளே ஐஷ்ணு வந்தார். ஒரு தீபம் ஏற்றிட்டு அப்படியே கிடக்கிற பாவம், அப்படி ஜுரம். அம்மா வைத்தியர் வந்திருக்காருமா, எந்திருமா அப்படிங்கிற. அவர் ஒரு பொட்டி வச்சுருக்காருலேருந்து வைத்தியம் பண்ணி மருந்து கொடுக்க போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கார். திடீர்னு அவன் மேலே தண்ணி கொட்டிது. அச்சோ, இந்த குகையில் எங்கே தண்ணி இருக்குன்னு தெரியலையே, ஏற்கனவே ஜுரத்தில் இருக்கான், இப்படி தண்ணி கொட்டுறதேன்னு நடுங்கி போய் திரும்பி பார்க்குறார். வைத்தியரை காணும், வைத்தியநாதன் நிற்கிறார். சாட்சாத் சிவபெருமான் பிரத்யக்ஷ தரிசனம் கொடுத்தாரான். சிரசுலேருந்து வந்த கங்கை தான் அவன் மேலே பட்டிருக்கு. அச்சோ சுவாமி அப்படின்னு தகச்சு போய் நமஸ்காரம் பண்ணி பார்க்குறா, வியந்து உட்காந்துட்டான். அவன் நினச்சிட்டார், நான் என்ன தபசு பண்ணிட்டேன், அப்படி ஒன்றும் இல்லையப்பா, எல்லாரும் ஒன்றை தேடி கோவிலுக்கு போகிறா, நீ பஜனை பண்ணுறவனுங்கிறதுக்காக என்னை தேடி இங்கே வந்துட்டியா? நீ வைத்தியநாதன் உன் பேரை சொன்னாலே வியாதி போயிடுமே, நீ வந்து நின்னா அந்த வியாதி எப்படி நிற்கும்னு சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி கண்முழிக்கிற வேளையிலே எனக்கு சிவ தரிசனம் ஆச்சு அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார். சிவதரிசனம் ಶಿವದರಿಸನ ನಮಗಾಯ್ತು ಹೇಳ ಶಿವರಾತ್ರಿಯ ಜಾಗರಣೆ. ಶಿವದರಿಸನ ನಮಗಾಯಿತು ಕೇಳ ಶಿವರಾತ್ರಿಯ ಜಾಗರಣೆ. ಶಿವದರಿಸನ ನಮಗಾಯ್ತು ಕೇಳ ಶಿವರಾತ್ರಿಯ ಜಾಗರಣೆ. ಪಾತಾಳ ಗಂಗೆಯ ಸ್ನಾನವು ಮಾಡಲು, ಪಾತಾಳ ಗಂಗೆಯ ಸ್ನಾನವು ಮಾಡಲು ಪಾದಕವೆಲ್ಲ ಪರಿಹಾರವು. ಪಾದಕವೆಲ್ಲ ಪರಿಹಾರವು. ಜ್ಯೋತಿಲಿಂಗನ ಧ್ಯಾನವು ಮಾಡಲು, ಜ್ಯೋತಿಲಿಂಗನ ಧ್ಯಾನವು ಮಾಡಲು ದುರಿತಗಳಿಲ್ಲ ಅನುದಿನವೂ. ಶಿವದರಿಸನ ನಮಗಾಯಿತು ಕೇಳ ಶಿವರಾತ್ರಿಯ ಜಾಗರಣೆ. ಬೇಡಿತ ವರಗಳ ಕೊಡುವನುವಾಗಿ, ಬೇಡಿತ ವರಗಳ ಕೊಡುವನುವಾಗಿ. ಬ್ರಹ್ಮನ ರಾಣಿಯ ನೋಡುವನು, ಬ್ರಹ್ಮನ ರಾಣಿಯ
ನೋಡುವನು ಆಡುತ್ತ ಪಾಡುತ್ತ ಬಸವನ ವೇಳೆಗೆ ಆಡುತ್ತ ಪಾಡುತ್ತ ಬಸವನ ವೇಳೆಯ ಆನಂದದಲ್ಲಿದಾಡುವನು ಆನಂದದಲ್ಲಿ ನಲಿತಾಡುವನು ಶಿಖರವು ಕಂಡವು ಪುರಂದರ ವಿಠಲನ ಹರಿನಾರಾಯಣ ನಾಮದಲ್ಲಿ ಶಿಖರವು ಕಂಡವು ಪುರಂದರ ವಿಠಲನ ಹರಿನಾರಾಯಣ ನಾಮದಲ್ಲಿ ಶಿವದರಿಸನ ನಮಗಾಯ್ತು ಹೇಳ ಶಿವರಾತ್ರಿಯ ಜಾಗರಣೆ ಶಿವ 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 ಶಿವಾಯ ನಮೋ 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 ಶಿವ 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 ಶಿವಾಯ ನಮೋ ಶಿವ 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 ಶಿವಾಯ ನಮೋ ಶಿವಾಯ ನಮ ಓಂ ನಮ ಶಿವಾಯ 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 ಶಿವ 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 ಶಿವಾಯ ನಮೋ ಶಿವ 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 ಶಿವಾಯ ನಮೋ ಶಿವ 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 ಶಿವಾಯ ನಮೋ ಶಿವ 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 ಶಿವಾಯ ನಮೋ ಹರ ನಮ ಪಾರ್ವತಿ ಪದಯೇ ಹರ ಹರ ಮಹಾದೇವ ಶಿವ தரிசன நமகாயிತು கேள நீ சிவ தரிசனம் ஆயிடுது எனக்கு இன்னைக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் எப்போ சிவராத்திரிய ஜாகரணே சிவராத்திரி கண்முழிப்பில் சிவ தரிசனம் எனக்கு கிடைச்சிது எனக்கு இது கிடைக்கும்னு தெரியாது கோவிலில் போய் தான் சாமியை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அங்கே பாதாள கங்கைன்னு இருக்குது அங்கே ஸ்நானம் பண்ணுறது விசேஷம் அது சொல்கிறார் ಪಾತಾಳ ಗಂಗೆಯ ಸ್ನಾನವು ಮಾಡಲು ಪಾದಕವೆಲ್ಲ ಪರಿಹಾರವು ಸಮಸ್ತ பாபங்களும் போகும் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன் சிவன் சார் வந்து அப்படிலாம் பாபமெல்லாம் சட்டுன்னு போயிடாதுன்னு சொல்லிகிட்டே வர்றார் அதில் ஒன்று சொல்கிறார் பகவன் நாமா சொன்னாலும் இந்த ஸ்தோத்திரம் படித்தாலும் உங்கள் பாபமெல்லாம் போயிடும்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா அப்படி நடக்காதுன்னு வேறு சொல்கிறார் கான்ட்ரடிக்ஷனாகவே இருக்குது ஆனால் கடைசியில் ஆன்சர் பண்ணிட்டார் என்ன பாதாள கங்கையில் ஸ்நானம் பண்ணவுடனே பாபம் போயிடுத்து கங்கையில் குளித்த உடனே பாபம் போயிடுது பரமஹம்சரை கேட்ட அந்த கேள்வியை கங்கையில் குளித்தா பாபம் போகுங்கிறாளே ஆமாம் நிஜம்தான் இப்போ குளித்தவாளுக்கெல்லாம் பாபம் போயிடுதா இல்லை அப்படின்னாரு என்ன சொல்கிறேன் நீங்கள் குளித்த உடனே பாபம் போகிறது நிஜம் வந்த உடனே ஒட்டிக்கிறதுங்கிறது நிஜம்ன்றார் மனசில் ஆத்ம கங்கையில் ஸ்நானம் பண்ணணும் ஆத்ம தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும் நீ உள்ளுக்குள்ள புறந்தூய்மை நீ நீராலமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படி எவன் இருக்கானோ அவனுக்கு தான் அது போகுமே தவிர பாக்கி பேருக்கு அந்த வாக்கியம் பலிக்கும் குளிச்சுட்டு மேலே ஏற ஈரம் காயிற மட்டுக்கும் பாபம் இருக்காது ராமகிருஷ்ணர் சொல்கிறார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது அவன் பண்ண பாபம் அவன் டோக்கன் நம்பர் போட்டுன்னு உட்காந்துருக்கும் இவன் வந்த உடனே ஏறி உட்கார்ந்துட்டுருக்கிறார் திருந்தவே மாட்டான் அப்படிங்கிறார் அதுதான் சிவன் சார் சொல்கிறதுக்கும் பொருந்தும் நாம சொன்னால் பாபம் போகும் சத்தியம் நாம சொல்லி உன்னை மேம்படுத்தின்றா அந்த பாபம் உன்னை அண்டாது பகவன் நாமா சொல்லிவிட்டு நீ பழையபடியே இருந்தேன்னா நாமாவோட வேலையை நாமா பண்ணிடுத்து பாபத்தோட வேலையை பாபம் பண்ணிவிடும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் வெறும் ஜபம் பண்ணாலோ ஸ்லோகம் சொன்னாலோ நடக்கும் கோயிலுக்கு போய் பிரதட்சம் பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அதுதான் உண்மை பேரஸ்ட்டு ட்ரூத் அதுதான் நமக்குள்ளே ஒரு மாறுதல் மாறுறதுக்கு முயற்சி பண்ணால் கூட சுவாமி அனுகிரகம் பண்ண ரெடியாக இருக்கேன் மாறுறதுக்கு முயற்சி பண்ணால் கூட குருநாதராக வந்து கை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கார் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு ஹிப்போக்ரஸி இருந்ததுன்னா அங்கே அனுகிரகம் கிடைக்காது ಪಾತಾಳ ಗಂಗೆಗೆ ಸ್ನಾನವು ಮಾಡಲು ಪಾದಕವೆಲ್ಲ ಪರಿಹಾರವು அதே ரூல் தான் இங்கேயும் குளிச்சுட்டு வந்து பக்தி வந்தால் பாபம் போயிடும் இல்லைன்னா குளித்த போது போச்சு ஜோதிலிங்கவ தியானவு மாடலு ஜோதிலிங்கமான பகவானை தியானம் பண்ணினா லிங்க வடிவத்துக்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு விளக்கம் சொல்கிறார் அவன் வாய்க்கு வந்து இப்படி தத்து புத்துன்னு வளரின்னு இருக்கான் சிவலிங்கத்தோட ரூபத்துக்கு அவர் சொல்கிறார் விளக்கேற்றினால அந்த தீப ஜோதி எப்படி இருக்கும் ஓவல் ஷேப்பில் அதுதான் லிங்கம்ங்கிறார் ஜோதியிலேருந்து தானே லிங்கமே வந்தது
சிவராத்திரி அன்னைக்கு ஜோதியிலேருந்து தான் லிங்கம் வந்தது. அதனால் இந்த ஜோதிலிங்கம்ங்கிறது என்ன, லிங்கத்தோட வடிவம் ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் அருட்பெருஞ்சோதியாக தனிப்பெருங்குருணியாக இருக்கிற பரபிரம்மம்னு அர்த்தமே தவிர உன் மனசுக்கு தோன்ற கற்பனையெல்லாம் நீ சொல்லக்கூடாது, தப்பு. அந்த ஜோதிலிங்கத்தை தியானம் பண்ணால் துரிதங்கள் இல்லா அனுதினம், பாபங்கள்லாம் போயிடும். அனுதினமுன்றார் ஒரு வார்த்தை போதியந்த சுவாமி. அதனால்தான் நாமத்துக்கு ஆவர்த்தின்னு ஒன்று விதிக்கிறார். நாமா சொன்னால் பாபம் போகிறது சத்தியம். ஆனால் அதுக்கப்புறம் நீ பாபம் பண்ணிடுவியப்பா, அதனால் நாம விடாமல் சொல்லிட்டே இரு. நாம சொல்கிறத நிறுத்தாமல் இரு. உன் மனசில் ஒரு போர்ஷன் அதில் எங்கேஜாகவே இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் ஒரு பகுதி நாமா சொல்கிறதுக்காக இருக்கட்டும். நாமா சொல்லி பகவானை அடைஞ்ச சாதுக்களை பற்றி தெரிஞ்சுட்டு பக்தியை வளர்த்துக்கிறதுக்காக இருக்கட்டும். அப்படி வாழ்க்கையில் ஒரு பகுதியை ஒதுக்கி ஒதுக்கி பக்தி அதிகரித்து உஸ்வாச நிஸ்வாசமே நாமாவாக போகும் பொழுது பாபம் ஒட்டாது. இந்த பள்ளிக்கூடம் ரொம்ப பிரமாதமான பள்ளிக்கூடம், இங்கே சேர்ந்தா குழந்தை நன்னா படிச்சிருவான்னா பள்ளிக்கூடத்தில் நிறைய டொனேஷன் கொடுத்து ஃபீஸ் கட்டி படித்தாச்சு, பிள்ளை படிக்க மாட்டேங்கிறது, அவள் என்ன பண்ணுவா இல்லையா? ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தான், நன்னா தான் பாடம் சொல்லித்தரா, இவன் உள் வாங்கிக்கலையே. அது மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமும் உள் வாங்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பலிக்குமே தவிர நானாகவே இருக்கேன் எனக்கு அது பலிக்கணும்னு சொன்னால் நம்மளே ஏமாற்றிக்கணும். ಬೇಡಿತ ವರಗಳ ಕೊಡುವನುವಾಗಿ கேட்குற வரமெல்லாம் கொடுக்கறதுக்காக பிரம்மன ராணிய நொடுவனோ. பாட்ட பேதம் உண்டு. பிரம்மன ராணின்னு சொல்லுவா, பிரமர ராணின்னு சொல்லுவா. இவன் வந்து நிற்கிறானே, நிறைய பாவம் பண்ணியிருக்கானே, இவனுக்கு அனுக்கிரம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக அப்படி திரும்பி பார்ப்பாரான். பிரமர ராணின்னு சொன்னால் பிரமராம்பிகை அம்பாள். அம்பாள் யார் தான் தப்பு பண்ண வந்துட்டான், கொடுத்துருங்க போங்க போங்க, அதில் தப்பெல்லாம் பார்க்கப்படாது அப்படின்னு நம்ம சொல்லுவானாம். என்ன பிரம்மன ராணின்னா சரஸ்வதி. ஏம்மா என்ன எழுதியிருக்கான் ஆம்பளையா பார்த்து சொல்லு அப்படிம்பாரான். அது எதை வேணால் எழுதிட்டு போட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு அலையிலே கொடுத்துருங்கம்பாள் அவ்வளோ. அதனால் பிரம்மர ராணினாலும் பிரம்மனை ராணினாலும் அம்பாளோட ரெக்கமெண்டேஷன் தான். நாங்கள் ஒரு தினம் ஸ்ரீசைலம் போயிருந்தோம். அப்புறம் அமாவாசை அன்னைக்கு போயிட்டு பாதாளகங்கை ஸ்நானமெல்லாம் பண்ணோம், சாமி தரிசனம்லாம் ஆச்சு. பசி யாரையுமே தெரியாது அந்த ஊரில், ஒன்றும் ஆகாரத்துக்கு வழி இல்லை. எங்கள் கூட வந்த பையன் சொன்னால் ஒரு சத்திரம் ஒன்று இருக்குது, அங்கே வந்து ஆகாரம் கொடுப்பான்னா. சரி நாங்கள் வந்து 12:30 மணிக்கெல்லாம் கிளம்பினா தான் நாங்கள் சாயந்தரம் ஹைதராபாத் வந்து ட்ரெயின் பிடிக்க முடியும். காத்தால் இதெல்லாம் ஒரு 9-9:30 மணிக்கு சத்திரத்தில் போய் விசாரிக்கிறதுக்காக போனோம். 12 மணிக்கு வரலாமான்னு. 2 மணிக்கு தான் சாப்பாடுன்னுட்டான். இப்போ சாப்பிட்டோன்னா நாங்கள் ட்ரெயின் பிடிக்க முடியாது, சாப்பாடு நடக்கவே முடியாது. அப்படி ஒரு யாரையுமே தெரியாது அந்த ஊரில். குருநாதா உன் செயல் அப்படின்னுட்டு அம்பாள் சன்னதியில் நின்றுட்டுருக்கோம், பிரம்மராம்பிகா சன்னிதானத்தில் நின்றுட்டுருக்கோம். வேதபாரணம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு கணபாடிகள். ஐயோ வைதிகள்னு அம்பான்னு பார்க்குறேன், என்னையும் அவருக்கு தெரியாது. ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த சமாச்சாரம். இந்த யூடியூப் வராத காலம். அவர் அங்கேருந்து வந்தார். நீங்கள் பாகவதாளான்னு கேட்டார். ஆமாம். ஹைதராபாத் வேத பவனில் சீதா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேளா? ஆமாம். போஜனத்துக்கு ஏதாவது வழி உண்டான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேளான்னு? இல்லை, சத்திரத்தில் கேட்டோம், 2 மணின்னு விட்டான், அது சாப்பிட்டா நாங்கள் போக முடியாது. பிரம்மராம்பிகாவுக்கு எதிர்க்க உட்காந்துருக்கார், அம்பாளுக்கு எதிர்க்க உட்காந்துருக்கார். கவலைப்படாதீங்கோ, என் பையனை வர சொல்கிறேன், இப்போது ஆற்று கூட்டின்னு போயிடுவான், மாத்தியானி மட்டும் ரெடியாக இருங்கோ, எங்கள் ஆற்று மாமி உங்களுக்கு சமைச்சு போடுவான்னு. அன்றைக்கி கிடச்சிது எங்களுக்கு. யாருன்னே தெரியாதுவா. ஒருத்தர் வீட்டில் அமாவாசை அன்றைக்கி அற்புதமான போஜனம் கிடச்சிது. பிரமராம்பிகே பேசிவிட்டா நேரவே அன்றைக்கி. அப்படி ஒரு அனுகிரகம் நிஜம். இது எல்லாம் பகவானும் அவரோட நாமாவும் கத்தின்னு இருக்கிறவாளுக்கு ஒரு நாளும் மிரக்கிள் தான், ஒரு நாளும் அதிசயம்தான். ಬೇಡಿತ ವರಗಳ ಕೊಡುವನುವಾಗಿ ಭ್ರಮರ ರಾಣಿಯ ನುಡುವನು. ಆಡುತ್ತ ಪಾಡುತ್ತ ಬಸವನ ವೇಳೆಯ ಆನಂದದಲ್ಲಿ ನಲಿತಾಡುವನೋ. ಬಸವನ ವೇಳೆಯನ್ನು ಪ್ರದೋಷ ಕಾಲ,
பசவன நந்தி, நந்தியோட 2 கொம்புக்கு நடுவில் தான் அவர் ஆடுறதாக ஐதீகம். ಆಡುತ್ತ ಪಾಡುತ್ತ ಬಸವನ ವೇಳೆಯ ಆನಂದದಲ್ಲಿ ನಲಿತಾಡುವನೋ, ಶಿಖರವು ಕಂಡವು ಪುರಂದರ ವಿಠಲನ ஹரிநாராயண நாமதலி. இங்கே தான் அவர் முத்திரையை வச்சு விட்டார். எனக்கு எப்படி கிடச்சிது? விட்டல் நாமம் சொல்கிறதுனால சிவ தரிசனம் கிடச்சிதுன்னுட்டார். அவருடைய இட்ட தெய்வத்தை விட்டு கொடுக்கல. என்ன அங்கே சிகரம்னு ஒரு இடம் இருக்குது ஸ்ரீசைலத்தில், அங்கேருந்து கோவிலை பார்க்குறதுன்னு ஒரு ஐதீகம். அந்த பேரை கவர் பண்ணிவிட்டார். அப்புறம் என்ன, விட்டலோட சிகரத்தில் சிவலிங்கம் இருக்குது. அதனால் இந்த நாமாவை சொல்கிறதா, விட்டல நாமத்தை சொல்கிறதுனால சிவ தரிசனம் எனக்கு கிடச்சிதுன்னு தன்னுடைய பாக்கியத்தை சொன்னார். பரமேஸ்வரன் 2 பேருக்கும் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணிட்டு அங்கேருந்து மறைஞ்சார் அப்படின்னு ஸ்ரீசைலத்தில் நடந்த ஒரு சம்பவம். புரந்தரதாசர் நிறைய சிவகீர்த்தனை எழுதியிருக்கார். பாரத தேசம் பூரா பிரயாணம் பண்ணியிருக்கார். திருவண்ணாமலையில் ஒரு பாட்டு சிவன் மேல் எழுதியிருக்கார். கும்பகோணத்தில் அங்கே கும்பேஸ்வரர் கோவிலில் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான பாட்டு. அதில் சிவ லீலை பூரா வரும். இது அன்றைக்கி நடந்த தரிசனத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கார். அதில் அத்தனை சிவ லீலை வரும். சரியா? பாடு. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಸುಂದರ ಮೃಗಧರ ಪಿನಾಕ ಶಶಿಧರ ಗಂಗಾಧರ ಹರ ಗಜ ಚರ್ಮಾಂಬರಧರ ನಂದಿ ವಾಹನಾನಂದದಿಂದ ಮುಂಜಗತಿ ಮೆರವನು ನೀನೇ. ಕಂದರ್ಪನ ಬಲು ಕೋಪದಿಂದ ಕುಂದ ಮಂದಹಾಸನು ನೀನೇ. ಅಂದು ಅಮೃತ ಘಡದಿಂದ ಪುಂಜಿಸಿದ ತಂದೆ ತಾಯಿಯು ನೀನೇ. ಬಂಧು ಸಂತತಿ ಇಂದಿರೇಶ ಶ್ರೀ ರಾಮನ ಪೊಗಳುವ ನೀನೇ. ಬಾಲಮಾರ್ಕಂಡನ ಕಾಲನು ಎಳವಾಗ ಪಾಲಿಸದನು ನೀನೇ. ಕಾಲಕೂಟವನು ಪಾನವ ಮಾಡಿದ ನೀಲಕಂಠನು ನೀನೇ. ಆಲಯದಿ ಕಪಾಲ ಧರಿಸಿ ಭಿಕ್ಷ ಕೇಳುವ ದಿಗಂಬರನು ನೀನೇ. ಜಾಲ ಮಾಡಿದ ಗೋಪಾಲನೆಂಬೋ ಹೆಣ್ಣಿಕೆ ಮರುಳಾದವನು ನೀನೇ. ದರಗೆ ದಕ್ಷಿಣ ಕಾವೇರಿ ತೀರ ಕುಂಭಪುರ ನಿವಾಸನು ನೀನೇ. ಕರದಲ್ಲಿ ವೀಣೆಯ ಗಾನವ ಮಾಡುವ ಉರಗ ಭೂಷಣನು ನೀನೇ. ಕೊರಳಲಿ ಭಸ್ಮ ರುದ್ರಾಕ್ಷ ಧರಿಸಿದ ಪರಮ ವೈಷ್ಣವನು ನೀನೇ. ಗರುಡ ಗಮನ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನು ನೀನೇ. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಶಂಭೋ ಗಂಗಾಧರ ಗೌರಿ ಮನೋಹರ. ಶಂಭೋ ಗಂಗಾಧರ ಗೌರಿ ಮನೋಹರ. ಶಂಭೋ ಗಂಗಾಧರ ಗೌರಿ ಮನೋಹರ. ಶಂಭೋ ಮಹಾದೇವ ಗೌರಿ ಮನೋಹರ. ಗೌರಿ ಮನೋಹರ ಗಂಗಾ ಜಟಾಧರ. ಗೌರಿ ಮನೋಹರ ಗಂಗಾ ಜಟಾಧರ. ಗಂಗಾ ಜಟಾಧರ ಚಂದ್ರ ಕಲಾಧರ. ಗಂಗಾ ಜಟಾಧರ ಚಂದ್ರ ಕಲಾಧರ. ಚಂದ್ರ ಕಲಾಧರ
சந்திரகலாதர சாம்ப சதா சிவா சந்திரகலாதர சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சம்போ மகாதேவா சாம்ப சதா சிவ சம்போ மகாதேவா. ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இந்த பாட்டில் இருக்குது. கன்னடம் தெரிஞ்சவாளுக்கு புரிஞ்சிருக்கும் இந்நேரம். சந்திரச்சூட சிவசங்கர பார்வதி ரமணா நினகே நமோ நமோ. சந்திரசேகரனாக இருக்கிற பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணுறார். துளசிதாசர் சொல்கிறார், உனக்கு ஏன் சந்திரசேகரன் பேர் வந்து தெரியுமா? சாபத்தினால தேஞ்சு தேஞ்சு அழிஞ்சு போக வேண்டிய சந்திரன் உன் காலில் வந்து விழுந்தான். தேஞ்சு தேஞ்சு போகணும் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கோ அந்த சாபத்தை. தேஞ்சது வளர்ந்து நீ திருப்பியும் பழையபடி ஆயிடுவேன்னு வரத்தை மாற்றி கொடுத்து அதுக்கு அடையாளமாக ஒரு பெறையை வாங்கி தலையில் வச்சுட்டார். அதனால் சொல்லிக்கிற மாதிரியான காரியங்கள் பண்ணாத சந்திரனை சிவபெருமான் நமஸ்காரம் பண்ணுறது அவ்வளோ பேரும் பண்ணிவிடுறாங்கிறார். அவருக்கு சந்திரசேகரன் ஒரு பேரே ஆகிடுதே. அவ்வளவு தூரம் கட்ட பேர் வாங்கினவனத்துக்கு தலையில் வச்சுட்டு இருக்கார் அவர். சுவாமியை வர்ணிக்கிறார். சுந்தர மிருகதர மான்மொழு வேந்தின கோலத்தெல்லாம் சொல்கிறார். அப்புறம் இதில் சுவாரஸ்யம் என்னன்னா, கும்பகோணத்தில் நீ அமிர்த கடம் உடஞ்சி போச்சு இல்லையா, அதை வந்து நீ சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்காக அதையே நீ லிங்கஸ்வரூபமாக்கி நீ அதில் உட்காந்துருக்கேங்கிறார். அமிர்த கடேஸ்வரர் தானே அவர் பேர். அப்புறம் என்ன, பந்து சந்ததி இந்திய ராஜ ஸ்ரீ ராமன பகழுவன் நீனே. நடுநடுவில் அவர் வைஷ்ணவா தானே இருந்தாலும், அதனால் நீ பரமேஸ்வரன் என் ராமனோட பக்தன் அப்படிங்கிறார். ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கே அப்படிங்கிறார். அப்புறம் பால மார்க்கண்டனை வந்து காலன் வந்து தாக்காதபடி நீ காப்பாற்றிட்ட. காலக்கூட்ட விஷத்தை சாப்பிட்டு தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கிறதுக்கு பண்ணி உன் தியாகத்தினால கழுத்தில் ஒரு பூஷணம் நீலகண்டனாக இருக்க. நீயே 3 லோகத்துக்கும் அதிபதியாக இருந்து கூட கையில் கபாலத்தை எடுத்துன்னு பிக்ஷைக்கு போகிற. ரொம்ப அழகான வரி, கடைசியில் வரி. ஜாலமாடித கோபாலன் எம்போ ஹெண்ணிக்கே மருளாதவனு நீனே, உலகத்தையே மயக்கின மோகினி அவதாரம் எடுத்த கண்ணனுக்கும் மயங்காதவன் நீங்கிற. இந்த இடத்துல தான் ஐயப்பனோட அவதாரத்துக்கான ஒரு முடிச்சிருக்கு. நிறைய பேர் தப்பு தப்பாக கதை சொல்கிறா. அவர் மன்மதனை தகனம் பண்ணினவர் சிவபெருமான். சிவபெருமான் உபாசனை பண்ணுறவாளுக்கு கூட வேறு எண்ணம் வர்றதுக்கு வழி இல்லை. பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்தது அசுரால மயக்கிறதுக்கு. அந்த அவதாரத்தை பார்த்து சிவபெருமான் மயங்கினதாகவும் அவள் 2 பேருக்கு ஐயப்பன் பிறந்ததாக சொல்கிறப்பட கதை குழப்பத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. அது நிஜம் இல்லை. இது அதுக்கு பதில் இங்கே இருக்குது. கோபாலனோட அழகுக்கு மயங்காதவன் ஜாலமாடித கோபாலன் என்ப ஹெண்ணிக்கேங்கிறார். கோபாலனுங்கிற பெண்ணுக்கு மருளாதவனு நீனேங்கிற. இப்போ சிவபெருமானோட தபசும் மகாவிஷ்ணுவோட அனுக்கிரக சக்தியும் சேர்ந்தது தான் ஐயப்பன். ரிஷிகளுக்கே மனுஷால் மாதிரி குழந்தை பிறக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது பரமேஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் இது எங்கேயா பொருந்துமோ? இந்த கதையை வச்சுன்னு அவனை கிண்டல் பண்ணி வேறு பேசுகிறான் ஐயப்பனோட அவதாரத்தை இல்லையா. அது இவர் பதில் சொல்கிறார். அப்புறம் கொரளலி பஸ்ம ருத்ராட்ச தரிசித பரம வைஷ்ணவனு நீனேங்கிறார். நெத்தி நிறைய விபூதி எடுத்து கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுன்ற பரம வைஷ்ணவன் விட்டார் அவர். இந்த பாட்டை வந்து ஒரு பாகவதர் வந்து ஒரு மடத்தில் பாடினாராம். அவள் வந்து இதெல்லாம் இங்கே பாடப்படாது அப்படின்னு விட்டாளாம். சிவபெருமான் மாதிரி வைஷ்ணவன்னு சொல்கிற இந்த பாட்டெலாம் பாடக்கூடாதுன்னுட்டாளாம். சரின்ட்டு வேறு பாட்டு வந்து விட்டார். அப்புறமா அவர் தமிழ்நாடு வரும்போது பெரியவா இருக்கும்போது மடத்துக்கு வந்திருக்கார். பாட சொன்னார் பெரியவா. இவருக்கு சட்டுன்னு இந்த பாட்டு ஞாபகம் வந்துடுத்தோ, அந்த சம்பவமும் ஞாபகம் வந்துடுத்தோ. அது என்ன பண்ணிட்டார், அந்த ஒரு 2 லைனை எடிட் பண்ணி பெரியவா உடனே அதில் அந்த குரலோடு பஸ்ம ருத்ராட்ச தரிசித்த பரம வைஷ்ணவனு வருமே, அது ஏன் பாடலைன்னாராம். அவருக்கு அது தெரியாது. உடனே இல்லை இது மாதிரி இந்த இடத்துல அப்படி சொல்லிட்டான்னா அது அவளோட பாவம். நான் எப்படி எடுத்துக்கிறேன் தெரியுமா, விபூதியும் ருத்ராட்சமும் வைஷ்ணவா போட்டுக்கணும்னு சொல்கிறதா நான் எடுத்துக்கிறேன். பாடுங்க, இங்கே ஒன்றும் பேதம் இல்லைன்னு விட்டாரா, பாடினார் அப்புறம் அப்படின்னு சொல்கிறா. அதனால் நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தானே. பாகவதமே சொல்கிறது பரமேஸ்வரன் பரம வைஷ்ணவன்னு சொல்கிறது. பாகவதத்தில் நிறைய இடத்த சிவபெருமான் மூலமாக
பக்தாளுக்கு அனுகிரகம் வந்ததெல்லாம் நிறைய இருக்குது. பாகவதத்தில் இருக்கிற சிவமகிமையை தனியாக எடுத்து பிரவச்சனம் பண்ணலாம். வெளி புராணமே எடுத்துக்காம ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிற சிவமகிமைன்னு தனியாக எடுத்து பிரவச்சனம் பண்ணலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது, பாகவதத்திலேயே இருக்குது. புராணங்களுடைய லட்சணம் எந்த ஒரு சுவாமி எடுத்துட்டு இருக்கோமோ அந்த சுவாமிக்கு பிராதானியம் கொடுத்து அவர் மகிமையை சொல்கிறதுங்கிற கணக்கில் இருக்கே தவிர எல்லா தெய்வமும் ஒன்றுங்கிறது தான் அடிப்படையான தத்துவம், சத்தியம். அப்படி புரந்தரதாசர் சிவபெருமானோட கிருபையும் பெற்றுக்கொண்டு அங்கேருந்து கிளம்பி திருப்பதி க்ஷேத்திரத்துக்கு வர. திருப்பதி நினச்ச மாத்திரத்திலே ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். பெருமாளுடைய அழகும் மாதுரியமும் புரியாதவா தான் லட்டு திதிக்கிறதுன்னு சொல்லுவா. பெருமாளுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன, அவரே பிரத்யட்சமாக நீ என்னை எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு நின்றுருக்கார் கம்பீரமாக. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு தேஜஸ். அந்த கருணாமூர்த்தியான சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக மனைவியோடு கிளம்பி அங்கே போகிறார். அந்த க்ஷேத்திரத்தில் பல காலம் இருந்தார். அங்கே சில அனுபவங்கள்லாம் அவருக்கு ஏற்பட்டது. எப்படி இங்கே பாதாள கங்கை எல்லாம் சொல்கிறாரோ அங்கே அது மாதிரி அந்த க்ஷேத்திரத்தோட மகிமைகள்லாம் விளக்கின பாட்டுகளும் இருக்குது. திருப்பதி பெருமாள் மேலே புரந்தரதாசர் நிறைய பாட்டு பாடியிருக்கார். ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், பங்கஜநேத்ரம் பரம பவித்ரம், பங்கஜநேத்ரம் பரம பவித்ரம், சங்கசக்ரதர ஸ்ரீ சின்மய ரூபம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், மகர குண்டலதர மதன கோபாலம், மகர குண்டலதர மதன கோபாலம், பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம், பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், பங்கஜநேத்ரம் பரம பவித்ரம், சங்கசக்ரதர சின்மய ரூபம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். அவருடைய கரங்கள் தாமரை, திருவடி தாமரை, கண்கள் தாமரை, அவருடைய நாபிங்கிறது தாமரை. அதுலேருந்து ஒரு தாமரை அதில் பிரம்மா இருக்கார். அம்புஜோத்பவ வினுத்தம் அகணித குணநாமோ தும்புரு நாரத கானவிலோலம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். ரொம்ப ஆனந்தமாக நாமசங்கீர்த்தனம் பண்ணிண்டு மாட வீதியெல்லாம் பிரதட்சணம் பண்ணிண்டு பாப விநாசினியில் ஸ்நானம் பண்ணி அங்கே ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி போட்டுண்டு அவள் 2 பேர் இருக்கா. ஒரு நாள் கார்த்தால் வாசை தெளிக்கிறதுக்காக அந்த அம்மா வெளியில் வரா. வாசை தெளித்து கோலம் போட்டிருக்கு. நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், ஒரு நாள் 2 நாள் ஆகுது. நம்ம ஆற்று வாசலில் யார் வாசை தெளித்து கோலம், சுற்றி முற்றியும் பார்த்தா யாரையும் காணோம். அடுத்த நாளும் பார்த்தா அடுத்த நாள் அப்படியே இருக்கு. 3ஆம் நாள் வழக்கத்தை விட சத்தம் முன்னாடி ஏந்திருந்து பார்த்தா சப்த நதிகளும் வேலை செய்கிறாளாம். கங்கை யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி. நம்ம மாத்திர கலசத்தை வச்சு ஜலேஸ்மின் சந்நிதியும் குருங்கிறோமே, அவள் சேவை பண்ணுறாளாம். இவன் பார்த்துட்டு நீங்கள்லாம் யார்? அங்கே தான் சப்த நதி தேவதைகள்னு சொன்னாலாம். நீங்கள் ஏன் இங்கே பண்ணுறேள் அப்படின்னா, மா பக்தாள்லாம் ஸ்நானம் பண்ணி அவள் பாபத்தெல்லாம் எங்கள்கிட்ட இறக்கிட்டு போய்டுறா. எங்கள் பாபத்தை பாகவதாளுக்கு சேவை பண்ணி தான் நாங்கள் போக்கிக்க முடியும். அதனால் உங்கள் ஆத்துக்காரர் பாடியிருக்காரே அதை நிஜமாக்க வேண்டாமா நாளாம். அவர் பாடியிருக்கார். எல்லி ஹரிகதா பிரசங்கவோ
ಅಲ್ಲಿ ಗಂಗಾ ಯಮುನೆ ಗೋದಾವರಿ ಸರಸ್ವತಿ ಸಿಂಧು ಎಲ್ಲ ತೀರ್ಥವು ಬಂದು ಎಣೆಯಾಗಿ ನಿಲ್ಲುವವು. ವಲ್ಲಭ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲ மெச்சுவனு. எங்கே ஹரிகதை நடக்கிறதோ அந்த இடத்துல இப்போ உள்பட சகல புண்ணிய தீர்த்தங்களும் அங்கே வந்துவிடுறது தான் அதுகளுடைய பாப விமோசனம் ஆகிறதுக்கு. அப்படின்னா இங்கே வந்திருக்கிற வாழ்க்கை எவ்வளோ பாக்கியம் கிடைக்கும்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அதனால் அப்படி சொல்லியிருக்கார் இல்லையாம்மா, சதா நாமம் சொல்லிகிட்டே இருக்கார், ஒரு க்ஷணம் கூட விடாமல். முழிச்சுன்னு இருக்க நேரம் பூரா சொல்கிறதுனால தூக்கத்துலேயுமே அந்த சிந்தனை தான் அவருக்கு இருக்குது. அவரோட சுவாசம் எல்லாமே நாமாவாக இருக்குது. புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண சுவாமிகளுடைய வீசிங் வந்தபோது அவர் பிரஜை இல்லாமல் படுத்துன்னு இருக்கிறது உள்ளே வந்து ராமநாமம் கேட்டவா என்கிட்ட சொல்லியிருக்கா. அப்படிலாம் வாழ்ந்திருக்கார். 1971 தான் நரசிம்மர சரணத்தை அடைஞ்சார். ஏதோ 1000 வருஷம் முன்னாடி இருந்தவர் இல்லை இல்லையா? அப்படி ராவும் பகலும் நாமாவே கத்தின்னு இருந்துட்டா. ராத்திரி திவச தியான ஹரிச்சே பஜன காயா வாச்சா மன பகவந்த. படிக்கிறதுக்கு அவ்வளவு ஸ்தோத்திரங்கள் இருக்குது. உத்தியோகம் பிஸ்னஸ்ன்னு இருக்கிறவா அது இருக்கட்டும், சுவாமியை வச்சுட்டு அவள் வேலையை பார்த்துக்கிட்டோம். அதெல்லாம் விட்டுட்டேங்கிறவா இருக்கா இல்லையா? அட்லீஸ்ட் ரிட்டையர் ஆனவா இந்த மாதிரி இருக்கிறவா நம்ம குடும்பத்தில் இல்லாத பிரச்சனைகள்லாம் சீரியலில் காட்டுறான் இல்லையா? அதை பார்த்துட்டு கன்னத்தில் கையை வச்சுண்டு அதில் வந்து மாட்டு பொண்ணு விஷம் வைக்கிற மாதிரி ஒரு சீன் பார்த்தேனே. நீங்கள் நான் உப்புமா சாப்பிட போகிறேன்னு அதில் விஷம் வச்சுருக்குமோ என்னத்துக்குங்கிறேன். மனசை கல்மிஷமாக்கிறதுக்கான வழி குடும்பத்தில் இல்லாத சண்டையெல்லாம் உண்டாக்கி அவனுக்கு அதான லாபம். அதுக்கிட்டே நம்ம போகக்கூடாது. நமக்கு யாரோ ஒருத்தர் சொன்னார், இது டெலிவிஷன் இல்லை டெலிவிஷம்னார். அது ஒதுக்கிடணும். நமக்கு சொல்கிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது, கேட்குறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு ஜென்மாவே போகிறது. அத்தனை புஸ்தகங்கள், அத்தனை ஸ்தோத்திரங்கள், அத்தனை பாட்டுகள். நாள் பூரா இப்படி இருந்துட்டா சும்மா பரீட்சை பண்ணுறதுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு இருந்து பாருங்களேன், அந்த பக்கம் திரும்பியே போக மாட்டோம். நம்ம சத்சங்கத்தோட ருச்சி அப்படி ருச்சி. எல்லா தெய்வங்களும் வரும், எல்லா தேவதைகளும் வரும், அனுபவத்தில் பார்க்கலாம். கொஞ்சம் கூட புராணத்தில் சொன்ன ஒரு விஷயம் கூட எக்ஸாஜரேஷன் கிடையாது. அது அவளோட அனுபவத்தை சொல்லியிருக்கா. நமக்கு அது அனுபவம் ஆகலைன்னா, சந்திரசேகர பாரதி சுவாமிகளுக்கு சித்த சுவாதீனம் இல்லைன்னு நினச்சின்னு அவருக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணான். இப்போ ஆச்சாரியால் கேட்டார், வைத்தியத்துக்குன்னு வந்திருக்கிற அவர் வைத்தியன்னு காட்டிக்காமல் வந்திருக்கார். இவருக்கு அது தெரியாது. கேட்குறார், ஒரு ரூமில் 10 பேர் இருக்காப்பா, அதில் 9 பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் 10ஆவதாக இருக்கிறவனுக்கு தெரிஞ்சு கொடுத்தோன்னா, தெரிஞ்சதுனால அவன் பைத்தியமா, தெரியாததுனால இவா பைத்தியமானு கேட்டார் இல்லையா? மகான்களோட அனுபவம் மகான்களுக்கு தானே. நம்ம அந்த மாதிரி ஆகாத போது இல்லையா? 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாத்தியார் பாடம் எடுக்கிறார். ஒருத்தன் வந்து மார்க் வாங்கிட்டான்னா அவன் ஏதோ வாத்தியாரை சரி கட்டியிருப்பான்னு வளரினான்னு அர்த்தம். நீ படிக்கலை மண்டு. நம்ம உண்மையை நம்ம ஒத்துக்கணுமா இல்லையா? நம்ம குவாலிஃபை பண்ணிக்கணுமா இல்லையா? அப்படி சத்சங்கத்தில் இருக்கிறவாளுக்கு எல்லாம் கூடுங்கிறது ஒரு சரித்திரம். இந்த இடத்துல இன்னொரு கர்ண பரம்பரை சரித்திரம் ஒன்று சொல்கிறான். அது புஸ்தகத்தில் காணப்படலை. ஹரிதாஸ் சுவாமியோட உபன்யாசத்தில் சொல்லுவார். ராத்திரி நேரம் சுவாமியோடைய டோலோத்சவத்துக்கு பாடுறதுக்காக போகிறார். புரந்தரதாசர் காட்டு பாதை தானே எல்லாமே. இப்போவே நிறைய துஷ்ட மிருகங்கள்லாம் கடிச்சு விடுறது. 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குமோ தெரியாது. அப்படி போகும்போது யாரோ ஒரு பொம்மநாட்டி கையில் வீணையோட பிரமாதமாக சர்வ அலங்கார பூஷித்தியாக அலங்காரம் பண்ணி முன்னாடி போகிறத பார்த்தார். இது புருஷாலாம் போகிறதுக்கு பயப்படுற நேரத்தில் இருட்டு நேரத்தில் இந்த பொண்ணு எதுக்கு போகிறது அப்படின்னு நினச்சிட்டு அவளை பின்தொடர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டார். எவ்வளோ வேகமாக நடந்தாலும் அவள் அதை விட வேகமாக போகிறாள். அப்புறம் குரல் கொடுத்துரு, அம்மா இருமா 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 இருமான்னார். கொஞ்சம் கழிச்சு திரும்பி பார்த்தா, நீ யார் இப்போ இங்கே போகிறேன்னா, என்ன கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு. இல்லைம்மா, பொம்மை நாட்டுகள் இப்படி போகிறது பாதுகாப்பு இல்லை, அதுக்காக சொன்னேன். ஓ, பெருமாள் ரட்சிப்பார்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னா, வாஸ்தவந்தான். அப்போ நீங்கள் வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா அப்படின்னா, இல்லை 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 அப்படி சொல்லலைம்மா, நீ சின்ன பொண்ணாக இருக்கேன், யாரும் புருஷா துணை இல்லாமல் இருக்கேன், என்ன பரம புருஷன் துணை இருக்கான்னா. இப்போ நீ எதுக்கு போகிற இந்த நேரத்தில் அப்படின்னா, நீங்கள் எதுக்கு போகிறீள்? நான் டோலோத்சவத்துக்கு பாட போகிறேன். நானும் அதுக்கு தான் பாட போகிறேன்.
நான் உன்னை நேற்று வரலும் பார்த்தது இல்லையே, நான் தினம் போயின்னு இருக்கேன், உங்கள் கண்ணில் படலைன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு. எனக்கு இறக்க முடக்காவே பேசின்னு போகிறது இந்த பொண்ணு. நானே கொஞ்சம் தாமசமாக எடுத்து சன்னதி அடைச்சிருப்பாடுன்னு பயந்துட்டு போகிறேன். அப்படி இல்லைன்னு கோபுர வாசலில் பாடிட்டு வந்துடுவேன். நீ போறியே, நீ திறந்து பாட முடியுமா? சன்னதி அடைச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை. என்ன இன்னும் புதிர் ஜாஸ்தியாக போகிறது. சரி நானும் கூட வரேன். நான் போகிறேன், நீங்கள் பாட்டுக்கு வந்துக்கோங்க, உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னுட்டேன். அதனால் இந்த பொண்ணுக்கு ரொம்ப தான் வாய் ஜாஸ்தின்னு நினச்சிட்டாரு. அங்கே போனால் சன்னதி அடைச்சாச்சு. எல்லாம் பாபா ஆற்றுக்கு போயிட்டான். பெருமாள் தூங்குறதே செத்த நேரம் தான் பாவம். பாண்டுரங்கன் ஸ்ரீனிவாச பெருமாள்லாம் அவளை மாதிரி ஓவர் டைம் டியூட்டி யாராலையும் பார்க்க முடியாது. அத்தனை சுவாமி கண் முழிச்சா கூட அதையும் தாண்டி கூட்டம் வந்துட்டுருக்க. இவ போனவொடனே கதவு சாத்தி கொடுத்த மாதிரி என்ன பண்ண போகிறேன்னு அவன் காதிலே வாங்கலை. போனவொடனே கதவு திறந்துடுத்தோம். இவர் வேகமாக உள்ளே போனா டப்பான்னு சாத்தி கொடுத்தோம். கதவை டப்ப டப்படப்பன்னு தட்டுறார். யார் திறக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ உள்ளே போயிட்டு இவன் மட்டும்தான் போனால் கோவில் பூட்டியிருக்கு. இவர் பார்த்துட்டார். உள்ளேருந்து ஒரு குரல் கேட்குறது, இன்றைக்கி என்ன இவ்வளவு தாமசம் அப்படின்னு குரல், மதுரமான ஒரு ஆம்பளை குரல் கேட்குறது. யாரோ ஒரு ஆடு வழியில் வழி மறித்து பேசின்னு இருந்தான். அவனுக்கு போய் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால் சேவை பங்கம் ஆகிடப்படாது. நான் பளிச்சுன்னு பேசிவிட்டு வந்துவிட்டேன். சரி ஆகட்டும், வந்த வேலையை பாருன்னு காதில் கேட்குறது. நீ கேட்குற நீ தினம் வீணை வாசிக்கிறதும் நான் ஆடுறதும் வழக்கம் தானே அப்படின்னோடனே நாட்டக்குறிஞ்சி ராகம் வாசிச்சாலாம். சத்த கழித்து நான் வாசிக்கிறேன்னு அவர் சொல்கிறது கேட்குறது. அது வேணும்னு ஸ்வரம் மாற்றி வாசிக்கிறார். விஷமம் தானே, பகவானே விஷமக்கார கண்டன் தானே. இவர் அச்சுச்சோ சங்கீதத்தெல்லாம் வரிசைப்படுத்தி ஸ்வராவளி உண்டாக்கி எல்லாத்தையும் ராக லட்சணங்கள் போட்ட சங்கீத பிதாமகன்னா நான் இருக்கிற இடத்துல இப்படி ஏடா கூடமாக வாசிக்கிறாள், யார் இதுன்னு தெரியலையே அப்படின்னு கோச்சுன்னு தப்பாக வாசிக்கிறாள், டப்பா வாசிக்கிற கட்டி டப டப டபா கதவை தட்டினாரா. கதவு திறந்துடுத்து. உள்ளே போனால் அர்ச்சாவதார மூர்த்தியாக பெருமாள் இருக்கார். இவன் மட்டும் நின்றுருக்கா, கோபமாக நிற்கிறான். ஏன் இடைஞ்சல் பண்ணப்படாதுன்னு தெரியாதா உமக்கு அப்படின்னா, இல்லைம்மா நான் சும்மா நன்னா வாசிச்சிருந்தாலும் வாசலே கட்டு அப்படியே போயிருப்பேன். நாட்டக்குறிஞ்சி ராகம்மா, இது எனக்கு தெரியாத ஒரு ஆரோகணம் அவரோகணமா, அதில் போய் மாற்று ஸ்வரம் வந்துடுத்தா, இது நியாயம் இல்லையே அப்படின்ன உடனே அவள் கேட்டாலாம், ஸ்ரீனிவாச நாயக்க புரந்தரதாசராக மாற்றினவருக்கு நாட்டக்குறிஞ்சியில் மாற்று ஸ்வரம் போடுறதுக்கு உரிமை இல்லையான்னு கேட்டாலாம். வலுவழுத்து விட்டார். இது யாருன்னு தெரியலையே. அம்மா நீ யாருன்னு, அதோ நீ துடுக்குத்தனமாக பேசுகிறேன்னு நினச்சுன்னுட்டேன், நீ யாருன்னு ஒன்று அப்படியே சரஸ்வதியாக காட்சி கொடுத்தாளாம். அப்போ அவர் பாடின பாட்டு ரொம்ப பிரசித்தம். ಪಾಲಿಸಮ್ಮ ಮುದ್ದು ಸಾರದೆ ಎನ್ನ ನಾಲಿಗೆ ತಪ್ಪು ಎಲ್ಲೇ ತಪ್ಪು ಬಾರದೆ ಅಂಬ ಪಾಲಿಸಮ್ಮ ಮುದ್ದು ಸಾರದೆ ಎನ್ನ ನಾಲಿಗೆ ತಪ್ಪು ಎಲ್ಲಿ ತಪ್ಪು ಬಾರದೆ ಲೋಲ ಲೋಚನ ತಾಯೆ ನಿರುದ ನಂಬಿರೆ ನಮ್ಮ ಲೋಲಲೋಚನ ತಾಯೇ ನಿರುದ ನಂಬಿದೆ ನಮ್ಮ ಪಾಲಿಸಮ್ಮ ಮುದ್ದು ಶಾರದೆ ಎನ್ನ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ತಪ್ಪು ಬಾರದೆ ಅಕ್ಷರ ಅಕ್ಷರ ವಿವೇಕವ ನಿಮ್ಮ ಕುಕ್ಷಿಯೊಳಗೆ ಇಷ್ಟು ಲೋಕವ ಸಾಕ್ಷಾತ್ ಸ್ವರೂಪಿಣಿ ವಲಿದು ಪಾಲಿಪತಾಯೇ ಸಾಕ್ಷಾತ್ ಸ್ವರೂಪಿಣಿ ವಲಿದು ಪಾಲಿಪತಾಯೇ ಪಾಲಿಸಮ್ಮ ಮುದ್ದು ಶಾರದೆ ಎನ್ನ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ
ತಪ್ಪೇ ಬಾರದೆ. ಸರ್ವಾಲಂಕಾರ ಧರಿಪ ಮೂರುತಿ ನಿಮ್ಮ ಚರಣವ ಸ್ತುತಿಸುವ ಕಿರುತಿ. ವರದ ಪುರಂದರ ವಿಠಲನ ನುದಿಸೋ ಹಾಂಗವೇ ಮಾಡೋ ಪಾಲಿಸಮ್ಮ ಮುದ್ದು ಶಾರದೆ. ಎನ್ನ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ತಪ್ಪೇ ಬಾರದೆ. ಜಯ ಜಯ ದೇವಿ ದಯಾನಗರಿ ಜನನಿ ಸರಸ್ವತಿ ಪಾಲಯ ಮಾಂ. ಜಯ ಜಯ ದೇವಿ ದಯಾಲಹರಿ ಜನನಿ ಸರಸ್ವತಿ ಪಾಲಯ ಮಾಂ. ಅಮಲೆ ಕಮಲಾಸನ ಸಹಿತೆ ಅದ್ಭುತ ಚರಿತೆ ಪಾಲಯ ಮಾಂ. ಅಮಲೆ ಕಮಲಾಸನ ಸಹಿತೆ ಅದ್ಭುತ ಚರಿತೆ ಪಾಲಯ ಮಾಂ. ಶಾರದೆ ಶಾರದೆ ದಿವ್ಯಮದಿದೆ ಶಾರದೆ. ಶಾರದೆ ಶಾರದೆ ದಿವ್ಯಮತಿದೆ ಶಾರದೆ. ಶಾರದಾ தேவிக்கு ஜெய். என்னை மன்னிச்சுடு, என்னை காப்பாத்து. என் நாக்கால இனிமே நான் தப்பா பேச மாட்டேன். என்ன நாலிಗೆಯಲ್ಲಿ ತಪ್ಪು ಬಾರದೆ ಅಂಬಾ பாலிசம்மா. சமஸ்த லோகங்களுமே அக்ஷர பிரம்மத்திலேருந்து உண்டானது, சப்த பிரம்மத்திலேருந்து உண்டானது. அந்த அக்ஷர பிரம்மமாக இருக்கிறவளே நீதானே. அதனால் உன்னுடைய வயத்தில் தான் சப்தலோகங்கள் உண்டானது. அதனால் தாயே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன சொல்கிறார், அந்த மத்வ சம்பிரதாயத்தோடைய முத்திரையை சொல்கிறார். புரந்தர விட்டலனான பகவான் என்ன சொல்கிறானோ அதுபடி செய்கிறவளே என்னை காப்பாற்றுன்னுட்டார். புருஷோத்தமனான பகவானுக்கு தான் சர்வசக்தி சர்வ அதிகாரம்ங்கிறதான சம்பிரதாயம். ஆனால் எந்த சுவாமி எங்கே பாடினாலும் அங்கே புரந்தர விட்டல்னு முடிச்சுடுறார். பிள்ளையார் மேலே பாடுறார். அங்கே பிள்ளையார் பாடும்போதும் புரந்தர விட்டலன நிஜ தாசனேன்னு பாடுறார். மாமா கடைங்கின மருமன் தானே நீ அப்படிங்கிறார். எல்லா இடத்துலையும் அவரோட இஷ்ட தெய்வத்தை கொண்டு அவருடைய ஸ்பெஷாலிட்டி அது. அப்படி அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். அப்பா, உன்னை நம்பி நான் வந்துட்டேன், என்னை சோதிக்கிறதே உனக்கு தொழிலாக இருக்குது, கொஞ்சம் கருணை பண்ணப்படாதா? உன் குரல் நான் கேட்டேன், அர்ச்சாவதார மூர்த்தியாகவே உன்னை பார்த்தாலே அழுக்க மாட்டேங்கிறது, அவ்வளோ அழகாக இருக்கு. நீ பிரத்யட்சமாக வந்து நீ அவள்கிட்ட பேசியிருக்க. அவள் சரஸ்வதி இல்லைங்கள, இவர் நாரதர் தான். அது அவருக்கு அப்போ சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு உன் பிரத்யக்ஷ தரிசனம் கிடைக்காதா? நீ அனுகிரகம் பண்ண மாட்டியா? ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನಗೆ ಯಾತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ, ನಂಬಿದೆ ನಿನ್ನಯ ಚರಣ ಪರಿಪಾಲಿಸಬೇಕು ಕರುಣ. ರಮಾರಮಣ ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ. ಮೋಸ ಹೋಗುವನಲ್ಲಯ್ಯ ಬಡ್ಡಿ ಕಾಸಿಗೆ ನೀಟುವ ಕೈಯ, ಯೇಸು ಮಹಿಮ ಕಾರಣಯ್ಯ ನಮ್ಮ ಕೇಸಕ್ಕೆ ತಿಮ್ಮಯ್ಯ. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ಚಿತ್ತವದಾನ ಪರಾಕು, ನಿಮ್ಮ ಚಿತ್ತದ ದಯವೊಂದೇ ಸಾಕು. ಸತ್ಯವಾಹಿನಿ ನಿನ್ನ ವಾಕು, ನೀವು ಸಕಲ ಜನರಿಗೆ ಬೇಕು ಬೇಕು ಬೇಕು. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ಪಾಪ ವಿನಾಶಿನಿ ಸ್ನಾನ, ಹರಿಪಾದೋದಕವೇ ಪಾನ. ಕೋಪತಾಪ ನಿಧಾನ, ನಮ್ಮ ಪುರಂದರ ವಿಠಲನ ಧ್ಯಾನ ಧ್ಯಾನ ಧ್ಯಾನ. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ. வட்டி காசுக்கு கை நீட்டின்னு இருந்தவன் நான். எங்கிட்ட நீ கை நீட்டின. பழைய கதையை சொல்கிறார். இன்னைக்கு இந்த ஊரில் நீ என்ன பண்ணுற, அத்தனை பேர் நீ காணிக்க கை நீட்டுற. ஆனால் நீ கடன் அடைக்கிறாப்பில் ஒரு கதை சொல்லி வச்சிருக்காளே தவிர எங்கள் கடன் இல்லையா நீ அடைக்கிற. எங்கள் கடன் எங்கள் ருணத்தை நீ விமோச்சனம் பண்ணுற. வட்டி காசுக்கு கை நீட்டுற மாதிரி நின்றுருக்க. அது அவள் பக்தாளுடைய பாபங்களை வாங்கி அனுக்கிரகம் பண்ணுற ஒரு வரத முத்திரை இல்லையோ. பாப விநாசினி ஸ்நானம்ங்கிற அது எங்கேருந்து வந்தது? உன் திருவடியிலேருந்து வந்தது இல்லையா? ஏன்னா கோப தாபங்கள்லாம் சமனமாகக்கூடிய
சன்னிதானத்துக்கு வந்திருக்கேன், என் மேலே கருணை பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணார். பகவான் அவருக்கு மறைமுகமாக நிறைய அனுகிரகம் பண்ணினார் இல்லையா. தரிசனம் கொடுத்ததையும் பாடியிருக்காராம். இந்த ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு முடிச்சுடுறேன். நாழி ஆயிடுச்சு இன்னைக்கு. நாளைக்கு சரித்திரம் பூர்த்தி. ಕೃಷ್ಣಮೂರ್ತಿ ಕಣ್ಣ ಮುಂದೆ ನಿಂದಿದಂದಿದೆ, ಕಷ್ಟಗಳೆಲ್ಲವ ಪರಿಹರಿಸಿ ಮನದಿಷ್ಟಾರ್ಥಗಳೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ರಕ್ಷಿಸುವಂತ ಕೃಷ್ಣಮೂರ್ತಿ ಕಣ್ಣ ಮುಂದೆ ನಿಂದಿದಂದಿದೆ. ಮಸ್ತಕದಲ್ಲಿ ಮಾಣಿಕ್ಯದ ಕಿರೀಟ, ಕಸ್ತೂರಿ ತಿಲಕಂದಿದ ಸವಲಲಾಟ, ಶಿಸ್ತಲಿ ಕೊಳಲನು ಊದುವ ಮೊರೆ ನೋಟ, ಕೌಸ್ತುಭ ಎಡ ಬಲದಲ್ಲಿ ಓಲಾಡ, ಕೃಷ್ಣಮೂರ್ತಿ ಕಣ್ಣ ಮುಂದೆ ನಿಂದಿದಂದಿದೆ. பகவான் அப்படியே மயிர்பீலியோட புல்லாங்குழலோட கௌஸ்துபமணியோட இந்திரநீல மாணிக்க ஸ்வரூபமாக பகவான் அப்படியே வர்ணித்து பாடுறார். அதுக்கு முன்னாடி ஒரு சூழாதி ஸ்லோகம் மாதிரி சொல்லுவா. இன்னைக்கு நாள் நல்ல நாள், ஏன்னா சாமி தரிசனம் கிடச்சிருத்துங்கிற. ಇಂದಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು, ಇಂದಿನ ವಾರವೇ ಶುಭವಾರ, ಇಂದಿನ ತಾರೆಯೇ ಶುಭ ತಾರೆ, ಇಂದಿನ ಯೋಗವೇ ಶುಭ ಯೋಗ, ಇಂದಿನ ಕರಣವೇ ಶುಭ ಕರಣ, ಇಂದು ಪುರಂದರ ವಿಠ್ಠಲರಾಗನ ಸಂದರ್ಶನ ಫಲ ಯಮಗಾಯಿತು. இந்த பாட்டோடைய அப்படியே தமிழாக்கம் தான். ஓடிவாவா கண்ணா ஓடிவாவா, ஓம்காரநாத குழல் ஊதிக்கொண்டு என்னருகில் ஓடிவாவா. அப்படியே கிருஷ்ணனை வர்ணிக்கிறது. பொன்னடியில் தங்கச்சிலம்போசை, பொன்னரஞான் கிங்கிணிகள் மணி ஓசை, புன்னகை தவழ் வாயில் குழல் ஓசை, பரிபூர்ணமாக தந்தருள்வாய் எனதாசை. ஓடிவா வா கண்ணா ஓடிவா வா, ஓம்காரநாத குழல் ஊதிக்கொண்டு என் அருகில் ஓடிவாவா. அப்படி பகவத் தரிசனம் பரிபூர்ணம் ஆச்சு. அங்கே பல காலம் இருந்து பெருமாளுக்கு சேவை பண்ணி ஏராளமான கீர்த்தனங்கள் சீனிவாச பெருமாள் மேலே தசாவதாரத்தையும் அடக்கின கீர்த்தனையெல்லாம் பாடியிருக்கார். அதெல்லாம் பாடிட்டு அப்புறம் குருவை பார்க்கணும்னு தோணி அங்கேருந்து கிளம்பி திருப்பியும் ஹம்பிக்கு வியாசராயர் தரிசனம் பண்ண வரார். அப்போ ஹம்பியில் இருந்தபோது, குருநாதர் இருந்தபோது நடந்த ஒரு சில சம்பவங்களை சொல்லி நாளைக்கு சரித்திரத்தை நாம் பூர்த்தி பண்ணுறோம். அதாவது 1484 to 1564 80 வருஷம் இருந்திருக்கேன். அவர் 80வது வயசில் தான் அவருடைய புரந்தரதாசருங்கிற திருமேனியை விட்டுட்டு நாரதராகவே ஆகி அவர் கிளம்பி வைகுண்டத்துக்கு போகிறாருன்னு சரித்திரம் இருக்குது. இவ்வளோ பெரிய லட்டுலேருந்து இவ்வளோண்டு கொடுத்தாலும் பிரசாதம் தானே. அது மாதிரி பெரிய சரித்திரம், நிறைய பாட்டு, அதெல்லாம் ஷார்ட் டயத்தில் சொல்ல முடியாது. ஆனால் சிவன் சார் அவரை பற்றி சொல்லியிருக்கார். நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இவாளும் கேட்டுன்றதுனால இந்த சரித்திரத்தை நாம் எடுத்துட்டோம். அனுபவித்தவர்களும் ஆனந்தம். அப்புறம் திருப்பி சந்தர்ப்பம் கிடைக்கும்போது திருப்பி நம்ம பார்க்கலாம். சரியா? சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.